நீங்கள் பார்த்தீங்களா அதை நான் இப்போ என்னோட பழைய இதை செட்டப்பை நான் அப்படியே ஃபுல்லாக இது பண்ணி போட்டு நான் புதுசாக இது பண்ண என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த மினிமல் ஏபிஐ பார்த்து போட்டோம் குயிக்காக நாங்கள் அதை ஃபுல் செட்டப் ஏபிஐ ஒன்றை செட்டப் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி ஃபுல் மற்ற கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் சொன்னப்போ ஒரு கிளாஸ்லேயே ரெண்டு கிளாஸ்லேயே ஒரு கிளாஸுக்குள்ளே இதை முடிக்கலாம்ங்கிற பிளானில் நான் அதை செட்டப் பண்ணேன் இந்த மினிமல் ஏபிஐ செட்டப் பண்ணது. அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு அடுத்ததை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போனோம்னா சரி அந்த வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2 இந்த மாதிரி நாங்கள் போவோம் அதை. இதை பார்த்தீங்களா? ஓகே உங்களுக்கு? ஓ சார், அதை பார்த்தேன்னா லாஸ்ட் அனுப்பின வீடியோ கொஞ்சம் தான் சார் பார்த்தேன். ஆ இன்ஷால்லா அதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வேணும். ரைட். இப்போ இதில் நான் ஒரு ஓவராலாக போகிறேன் என்னென்னா இப்போ இதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாத்தையும் ஒரே ப்ராஜெக்டாக செய்யாமல் சொல்யூஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஏபிஐ செஞ்சதுக்கு பிறகு மற்றது பிளேஸர் பேக்கெண்டை நாங்கள் கொடுப்போம். அதுக்கு பிறகு மற்ற ப்ராஜெக்ட் செய்கிற மாதிரி செய்வோம்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சார் இதில் நான் வந்து சார் அந்த லாஸ்ட் டைம் இந்த பொஸ் ஏபிஐன்னு இருக்குல்ல, நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செஞ்சது ஃபுல்லா கம்ப்ளீட் அது பார்த்தது பிறகு நான் இன்றைக்கு உங்களோட 3 வீடியோஸ்லயும் பார்த்தேன். அந்த மூணாவது வீடியோ அந்த 58 மினிட்ஸ் இருந்த யூடியூப் வீடியோல சார் கண்டினியூ பண்ணிட்டு போக கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. நான் அதுல ஹாஃப் முடிச்சு. ஏனெண்டா நான் அதை வந்துட்டு ஏர்லியா செஞ்சதை அப்படியே ஃபுல்லா ஒமிட் பண்ணுங்க. நான் ஏனென்றால் அதை நான் கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக செய்வோம்னு சொல்லி யோசிச்சேன். இப்போ அது உங்களுக்கு சம்டைம் அது இடையில இப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கலாமல் போவோம். எப்படின்னா எல்லாம் மொத்தமாக வர போகக்குள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் செஞ்சுட்டு வர கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லி யோசிச்சேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்வோம்னா ஏபிஐ கம்ப்ளீட் பண்ணி போட்டு அப்போ மினிமல் ஏபிஐ செய்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா டேபிளை யூஸ் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுது ஏபிஐன்னு பார்த்து போட்டு திரும்ப அதில் பேக்கெண்டாக பிளேசரில் செஞ்சதுக்கு பிறகு அது ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அதை பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏபிஐயை டெவலப் பண்ணலாம். அப்போ அது அது கண்ட்ரோலர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த ஒவ்வொருத்தரும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒவ்வொரு மொடியில். சம்டைம் அது உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். சம்டைம் அந்த நான் உங்களுக்கு இதை காட்டினேன் தான் என்ன எங்களோட இஆர் டயக்ராமை காட்டினு வந்துட்டு அந்த இஆர் டயக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு டேபிளையும் ஒவ்வொருத்தர் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ உங்களுக்கு டைம் இருக்கும்னு சொன்னால் அதை செய்யக்கூடிய ஒரு செட்டப் பண்ணிக்க முடியாது, ஈஸியாக இருக்கும். அப்போ கரெக்ஷனை மட்டும் நாங்கள் செஞ்சதுக்கு பிறகு அதை கம்ப்ளீட் பண்ணலாம் குயிக்காக. அது ஓகே உங்களுக்கு அந்த செட்டப்? ஓகே சார், நான் அந்த அதுல பார்த்து வச்சுக்கிறேன் சார். ஆனா இந்த கிட் செட்டப் எல்லாம் சரியா வந்தில்ல சார். எனக்கு கீழே பிரான்ச்சஸ் அதுவும் காட்டில, அது பிரச்சனை இல்லை. இப்போ கோடி இதை இது பண்ணிட்டு நான் அந்த இது பண்ணி கொடுறேன் சார். ரைட். அப்போ நான் உங்களை எல்லாரையும் நான் அட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. நான் ரைட் ஓகே திரும்ப இருக்கா நான் பார்த்துட்டு உங்களோட இமெயிலை அட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரிப்போசிட்டரி அங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரைட். அப்போ நாங்கள் இந்த மினிமல் ஏபிஐ தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதான் எங்களோட அந்த யூஐ வந்துட்டு அதாவது ஏபிஐ யூஐ தான் இந்த போஸ்ட் ஏபிஐன்னு சொல்கிறது மினிமல் ஏபிஐ. மற்றது அப்ளிகேஷன் டொமைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோதான் வரப்போகுதுக்குள்ள. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இதை பார்த்தோம் என்ன சொல்கிற டொமைனை பார்த்தோம்னா டொமைனில் நாங்கள் ப்ரொடக்டை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கோம். ப்ரொடக்டில் வந்துட்டு ப்ரொடக்டை ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வித் ப்ராப்பர்ட்டி பாராமீட்டர்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இது வந்துட்டு நாங்கள் இப்போ இப்படி எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால் இப்போ என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எம்டி ஒன்று இருக்கணும். இப்போ இந்த பாராமீட்டரோட இருக்கிறது ஒர்க் பண்ணாது. அப்போ எம்டி இங்கே இருக்கணும். அதுக்காக தான் நான் எம்டி ஒன்றையும் அதுக்குள்ளே போட்டு வச்சு கொள்கிறேன். மற்றது மெத்தட்ஸ் சொல்லுங்க. இங்க பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணதானே சார் மேலே இங்க போட்ட மாதிரி ஒன்று இங்க இருக்கிறதா பிரைமரி இந்த இருக்கு. இல்ல இல்ல இங்க இங்க மேல போட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்குன்னு சொல்லி நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இங்க எடுக்கலாம். அது இஷ்யூ ஒன்று இல்ல. இப்ப இங்கேயே மூவ் பண்ணி அதை தூக்கி போட்டா இங்க பராமீட்டர்லெஸ் ஒன்னு கிரியேட் பண்ண இயலாதா சார்? இயலாது. அப்படி போட்டீங்கன்னா இங்க எடுக்கல. அப்ப நீங்க ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் 2 3 வரப்போக்குள்ள நீங்க இங்க பிரைமரியே போடல. பிரைமரியே கிளாஸோட ஜாயின் பண்ணிடல. ஓகே சார். சரிதானே? அப்ப நீங்க இப்ப 2 3 கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க செய்ய போகக்குள்ள அப்ப தனித்தனியே செய்யற பெட்டர். நாங்க அதுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்டர் மேக் பண்ற பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கிளாஸ்ல நாங்க ப்ராப்பர்ட்டியை செஞ்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் வித் பாராமீட்டர், தென் எம்டி கன்ஸ்ட்ரக்டர்.
அதுக்கப்புறம் நாங்கள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு ரீநேம் பண்ணுறது, ஒரு நேமை ரீநேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட். அடுத்தது செட் ஆக்டிவ், அடுத்தது டிசேபிள். அப்போ கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற இந்த இந்த பராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கூட தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டேட்டாவை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட். அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு எந்த என்டிட்டியோ எந்த ஒரு டூல்ஸோ நாங்கள் இதுக்குள்ளே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொன்னால், எப்பவும் வந்துட்டு அந்த டொமைனில் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணப்படாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டி அறிமுறை இதுக்குள்ளே எந்த ஒரு இப்போ .NET 9ங்கிற அந்த இதை தவிர, இப்போ அது வந்துட்டு எங்களோட லாங்குவேஜ், அடுத்தது பிளாட்ஃபார்ம், ஃப்ரேம் ஒர்க்கோ டூல்ஸோ எதுவும் யூஸ் பண்ணப்படாது இந்த டொமைனில். ஜஸ்ட் அ கோடிங். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால், எங்களோட அந்த ப்ராடக்ட்னு சொன்னால் ப்ராடக்ட்டுக்குரிய கோடிங் மட்டும்தான் இருக்க போகுது, ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இதுகள் மட்டும்தான் இருக்க போகிறோம், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ இதில் ஜஸ்ட் என்டிட்டி மட்டும். இப்போ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்கன்னா சொல்லி அது டொமைனில் நார்மலாக வரப்போகுது. அப்போ இது ரெண்டும் வந்துட்டு இப்போ எப்போவும் இந்த அப்ளிகேஷனும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நார்மலாக நாங்கள் பரலாக செய்வோம். ஏனென்றால் இப்போ சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது வந்துட்டு இன்டர்ஃபேஸ் தான் நார்மலாக. அப்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு நான் சொல்லும் இந்த ரிப்போசிட்டரி ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்போ நாங்கள் ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த என்டிட்டிஸில். அப்போ அந்த என்டிட்டிக்குரிய அப்ஸ்ட்ராக்ஷனை இங்கே க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, இப்போ 3 தான் கொடுத்தீங்க, இப்போ நிறைய வரும். நாங்கள் இந்த 3 தான் நாங்கள் இப்போ கொடுத்துருக்கிறோம், 3 4 கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த 4ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட் பை ஐடி, அடுத்து லிஸ்ட் வந்துட்டு அட் ப்ராடக்ட், தென் எக்ஸிஸ்ட் பை ஸ்கீவாசிங் கொண்டு கொடுத்துருக்குறோம். இது வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு இருக்கா இல்லையாங்கிறது பார்க்குறது. இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதுக்குரிய டிடிஓ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த இருக்குது. ப்ராடக்ட் கிரியேட் டிடிஓ ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணுறது. அடுத்தது ப்ராடக்ட் ரீட், இது ரெண்டும் வந்துட்டு அவுட்புட் நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ், இப்போ நாங்கள் இந்த நார்மலாக யூஸ் கேஸஸை வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபீச்சர்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. முந்தின நாங்கள் சொல்கிறக்குள்ள யூஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அதை நாங்கள் ஃபீச்சர்ஸ்ன்னு கொடுக்கலாம். அப்போ அதை ஃபீச்சர்ஸ்ன்னு சொன்னால் ஃபீச்சர்ஸுக்குள்ளே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வரும். இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், இப்போ கமாண்டுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று, கமாண்ட் ஒன்று, குவாரிஸ் ஒன்று, 2 டைப் ஆஃப் இதான் வரப்போகுது அதுக்குள்ள. இப்போ யூஸ் கேஸ் உண்டு, கமாண்ட்ஸ், அடுத்தது குவாரிஸ். இப்போ கமாண்டுங்கிறது என்னென்னு சொன்னால் க்ரெட் வந்துட்டு க்ரெட்டில் ரீட் இல்லாமல் மற்ற எல்லாம் கமாண்டுக்குள்ளே வரும். ரீட் எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே வரப்போனா குவாரிஸுக்குள்ளே வரும். விளங்குது அதை என்னென்னு சொல்லி? இப்போ கமாண்டுங்கக்குள்ளே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிரியேட் ப்ராடக்ட். அப்போ கிரியேட் ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா கிரியேட் ப்ராடக்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கிரியேட் ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன செய்கிறோம்னு சொன்னால், கிரியேட் ப்ராடக்ட்டுங்கிற ஒரு இதை இது பண்ணுறேன். எப்படின்னு சொன்னால், இப்போ ஹேண்டில், இப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யறோம், கிரியேட் ப்ராடக்ட்ன்ற ஒரு மெத்தடை எப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன் சார்? இது கிளாஸ் ஃபைலில் கிரியேட் ப்ராடக்ட்டுங்கிற ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு கிரியேட் ப்ராடக்ட்டுங்கிற ஒரு கிளாஸ். இப்போ கிரியேட் ப்ராடக்ட்ங்கிற கிளாஸை நாங்கள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது தானே, அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை கோல் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, இந்த இருக்கிற அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன செய்யணும்னு சொன்னால், இது லிங்க் பண்ணியிருக்கும், இதுக்குள்ளே நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறோம் எங்களோட இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இந்த ரிப்போசிட்டரியில் இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷனை தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே இங்கே யூஸ் பண்ணுறோம். இதை கால் பண்ணிங்கன்னா என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த ப்ராடக்ட் ரிப்போசிட்டரிங்கிற வரப்போகுள்ள அங்கே இருக்கிற எல்லாம் வரும். இப்போ அட்டாசிங்கிறது இப்போ இங்கே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே கால் பண்ணிப்படும். சரிதானே? ஓகே சார். இப்போ நான் வந்து இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த ப்ராடக்டில் வந்து நியூ ப்ராடக்ட்னு கொடுக்கும். இப்போ நியூ ப்ராடக்ட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால், இதில் இங்கே வரப்போகுது இந்த இருக்குது நியூ ப்ராடக்ட் SKU நேம் அப்படி வரப்போகுது. இதில் ஏதோ ஒரு இஷ்யூ கொண்டு இருக்கு, நான் அதை பார்ப்பேன்னு சொல்லி. அடுத்த கேன்சலேஷன். இப்போ இதுக்குள்ள ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் அப்படி வந்துருக்கு. ரைட், ஓகே. இதை நாங்கள் அப்படி இருக்கட்டும். இப்போ
கன்ஸ்ட்ரக்ட் இவ்வளோதான் நாம் செய்திருக்கிறோம் இப்போ வரைக்கும். இப்போ கிரியேட் ப்ராடக்டை இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் எதுக்கு முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால், அடுத்த விளக்கம் வந்துட்டு இப்போ எங்கட எங்கட இந்த என்னத்தை சொல்ல ஆரம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். என்னத்துக்குன்னு சொன்னால் இப்போ டேட்டா பேஸை நாங்கள் கனெக்ட் பண்ணணும், இந்த மைக்ரேஷன் செய்யணும். மைக்ரேஷனுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் செய்யணும். அந்த ரிப்போசிட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் செய்யணும். அப்போ அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு அதை கனெக்ட் மற்ற மற்ற ஃபீச்சர்ஸில் இருக்கிற அந்த கமாண்ட்ஸ்லையும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ அடுத்த இதை நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கிறத நாங்கள் இதில் பார்ப்போம். மினிமல் ஏபிஐ தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ளிகேஷனை நாங்கள் பார்த்துட்டோம். அப்ளிகேஷனில் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அதில் நாங்கள் ரிப்போஸ்டர் அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கோம், டிடிஓஸை கொடுத்துருக்கோம். அதாவது யூஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறது நம்மளாக யூஸ் கேஸஸ்னா வேறு அந்த ஃபீச்சர்ஸை வந்துட்டு இப்போ நீங்கள் யூஸ் கேஸஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே தான். அதை நான் இங்கே ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபீச்சர்ஸில் முதலாவது ப்ராடக்டில் வந்துட்டு கிரியேட் ப்ராடக்டை வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கெட் ப்ராடக்ட், கெட் ப்ராடக்ட் பை ஐடி, அடுத்து இவ்வளவும் இதுக்குள்ளே வரப்போகுது. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்பவும் வந்துட்டு இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்துட்டு டிஐ வந்துட்டு இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். எப்பவும் இதுக்குள்ளே டிஐ ஒன்றும் வரும். அப்போ எப்பவும் வந்துட்டு நாங்கள் என்ன இப்போ இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த என் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஏபிஐங்கிறது என் பாயிண்ட்ஸ். இப்போ என் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்பவும் வந்துட்டு டிரெக்டாக கோல் பண்ணக்கூடாது. இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை வச்சு தான் நாங்கள் கோல் பண்ணோம். இப்போ டிரெக்டாக எதுவும் இல்லை. இப்போ இதுக்குள்ளே ஒரு டிபெண்டன்சி ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். ஆட் நியூ classes, dependency injection, static static class. iService collection, அப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்டென்ஷனில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை வந்துட்டு இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இங்கே கால் பண்ணிக்கணும். அப்போ iService கலெக்ஷனில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் போடுது. அப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அப்போ ரிஜிஸ்டரிங் இப்போ இதுக்குள்ளே ரிஜிஸ்டர் சர்வீசஸ் வந்துட்டு ஹேண்ட்லர்ஸ் அதெல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே வரப்போகுது. இது அப்படி இருக்கட்டும். நான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கு. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது சர்வீசஸ் டாட் at scope இந்த அட் ஸ்கோப் அந்த அட் சிங்கிள்டன் அந்த இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
சார் சிங்கிள்டன்றது ஒரு தடவை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓ டிரான்சிஸ்ட்ன்றது வந்து ஒவ்வொரு டைம் எடுக்கும்போதும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த ஸ்கோப்ன்றது நம்ம தேவைப்படும் போது பண்ண முடியும். தேவைப்படும் பண்றது ரைட். நல்லா இருந்தா பண்ண இதெல்லாம் முடியும். இது என்னன்னு சொல்றா பேட்டர்ன்ஸ் தான் இது வந்துட்டு டிசைன் இந்த டிசைன் பேட்டர்ன் தான். எனக்கு ஐடியா இல்லை சார், கொஞ்சம் சொல்லித்தாங்க. ரைட். அப்போ இதை நாங்கள் இது கொடுப்போம் வந்துட்டு ஸ்கோப் வித் கிரியேட். சார் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. யாருக்கு? அந்த சார் எனக்கு அந்த பெரிய அளவு ஐடியா இல்லை சார், நீங்கள் கேட்டதில். எதுல? இப்போ நீங்கள் அந்த இது ஸ்கோப் அந்த டொட் மெத்தடில் அது எப்படின்ட்டு. ரைட். இப்போ இதுல வந்துட்டு சிங்கிள் டெனன் ஒன்று இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் நாங்கள் இன்ஜெக்ட் பண்றோம். இதை வந்துட்டு இப்போ இதுல நாங்க யூஸ் பண்ணுவோம், சிங்கிள் டன் யூஸ் பண்ணுவோம், ஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். ஆம், அடுத்தது என்ன? டிரான்சியன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது என்னன்னா டிசைன் பேட்டர்ன் தானே இது. இப்போ இதெல்லாம் நாங்கள் இப்போ இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோசாஃப்டில் இப்போ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்குள்ள இதை இன்க்ளூட் பண்ணிட்டதால எங்களுக்கு அதை நாங்கள் டிரெக்டாக யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இதை டிசைன் பண்ணுறல. இப்போ இதை நீங்கள் பேட்டர்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு தனியார் கோடிங் வந்துட்டு அது அப்படியே அந்த கிளாஸுக்குள்ளே வச்சுக்கிறதால அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ சிங்கிள் டெனன்ட் சொன்னால் ஒரு ஒன் டைம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இது ஒரு சர்வீஸே. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்ஜெக்ட் பண்ண போகிறோம், ஒரு சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இது என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொல்லுவோம் கிரியேட் ப்ராடக்ட்டுங்கிற அந்த சர்வீஸை இதுக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிரியேட் ப்ராடக்ட்டுங்கிற ஒரு சர்வீஸை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிரியேட் ப்ராடக்டை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதை நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த ப்ரோக்ராம் சிஎஸ், இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரோக்ராம் சிஎஸ் இருக்குதாங்க, அந்த ப்ரோக்ராம் சிஎஸ்ங்கிறதுக்குள்ள நாங்கள் இதை கோல் பண்ணுவோம். இப்போ இந்த இருக்கிற அந்த சாரி, இப்போ இந்த டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷனில் நாங்கள் இங்கே கொடுத்து இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இது எந்த இதுக்குள்ளே இருக்குங்கிறோம்? அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சர்வீஸ். அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு 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 கிளாஸ் தான் இங்கே இருக்கிறது. இந்த கிளாஸை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஆட் ஸ்கோப்னு கொடுத்து நாங்கள் ஆட் பண்ணி வைக்கும். அப்போ இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் ப்ரோக்ராம் சிஎஸ். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வேறும்னு சொன்னால் இப்போ சொல்லுவோமே, இப்போ ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வேறும்னு சொன்னால் அது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆட் ஸ்கோப்புங்கிறத வந்துட்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இந்த கிரியேட் ப்ராடக்ட் வந்துட்டு அங்கே செக் பண்ணி பார்க்கும் வந்துட்டு இது என்ன பேட்டர்னில் செஞ்சுருக்குங்கிறது. அப்போ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் தரேன். இதை சொல்கிற வந்துட்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் டிசைன் பேட்டர்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் இப்போ இந்த டிரான்சியன் தண்ணிப்பா இப்போ முதலாவது பார்ப்போம்னா இப்போ நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற வந்துட்டு ஸ்கோப்ட். இப்போ ஸ்கோப்டுங்கிறது வந்துட்டு என்னென்னு சொன்னால் இது ஒரு இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொன்னால் இட்ஸ் அ ஆர்கிடெக்சரல் ஒரு பேட்டர்ன் சொல்லி டிபெண்டன்சி செக்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன். அப்போ இதில் ஸ்கோப் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஸ்கோப் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன் இன்ஸ்டன்ட் பெர் ரிக்வஸ்ட். அப்போ எப்போ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை அந்த இன்ஸ்டன்ஸை கோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு யூசர் மீ இப்போ ஒரு யூசர் வந்துட்டு கோல் பண்ணுறான்னு சொன்னால் அந்த டைமில் மட்டும் இது பண்ணும். அப்போ அந்த ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு மட்டும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இது ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க் தானே. ஒரு எப்போ ரிக்வஸ்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் ரன் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் இருக்கிறது தானே ஒரு ஸ்கோப். ஒரு என்ன ஸ்கோப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று இதுக்கு வந்துட்டு
சிங்கிள்டன் ஒன்று இருக்குது. இது அட் ஸ்கோப் மாதிரி அட் சிங்கிள்டன் ஒன்று இருக்குது. இந்த சிங்கிள்டன் வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னால் இது வந்துட்டு அதில் லைஃப் டைம் வந்துட்டு கூட இப்போ சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாங்கள் ஃபோம் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் சிங்கிள்டன் இதில் யூஸ் பண்ணலாம். அப்போ அது வந்துட்டு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் created and share across the entire application. அப்போ ஒரு இதை கிரியேட் பண்ணி போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த சிங்கிள்டன் யூஸ் பண்ணுறோம். ஒரு தடவை நாங்கள் ஓப்பன் பண்ணி நாங்கள் என்டையர் இதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதை சொல்கிற சிங்கிள் இன்ஸ்டன் இஸ் கிரியேட்டட் அண்ட் ஷேர் அக்ராஸ் த என்டையர் அப்ளிகேஷன் லைஃப் டைம். அதில் யூஸ் கேஸ் என்னன்னு சொன்னால் ஷேர் பண்ணப்படும், த்ரெட் சேஃப் வந்துருக்கும், அது மெமரியில் இருக்கும் வந்துட்டு எனி டைம். இதே மாதிரி டிரான்சியன் ஒன்றைக்கு டிரான்சியன் என்னத்துக்கு சொன்னால் அதில் பிஹேவியர் என்னன்னு சொன்னால் நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட் எவ்ரி டைம் இஸ் ரிக்வஸ்டட். அப்போ நீங்கள் உண்டை கோல் பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோம் ஒன்றை கோல் பண்ணுறோம்டா. அப்போ நாங்கள் ஃபோம் ஒன்றை நாங்கள் சொல்லுவோம் ஒரு அப்ளிகேஷனில் 2-3 மெனுஸ் இருக்குன்னு சொன்னால் ஒரு மெனுவை கோல் பண்ணுறோம். அப்போ டிரான்சியனில் கோல் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்போ டிரான்சியன்ட்ல கோல் பண்ணிங்கன்னா என்ன செய்யும்னு சொன்னால் அது ஒவ்வொரு தரமும் வந்துட்டு ஒரு புதிய இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கு. இப்போ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு தரமும் அது கிரியேட் பண்ணும். இப்போ ஸ்கோப்டுங்கிறது வந்துட்டு இந்த ரிக்வஸ்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு எப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்களோ அந்த இது மட்டும் அதை யூஸ் பண்ணும். மற்றது அந்த சிங்கிள்டனுங்கிறது வந்துட்டு லைஃப் டைம் என்டையர் அப்ளிகேஷனுக்கு அது யூஸ் பண்ணப்படும். இப்போ இதான் இதில் இருக்கிற மெயின் இது. இப்போ இதுக்குரிய என்னங்கிறத நான் வேண்டாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன் வந்துட்டு அந்த இதுக்குள்ள என்ன நான் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ஷார்ட் வீடியோ உங்களுக்குள்ள போட்டுருவேன். நான் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே சார். சார் நான் கேட்டுக்கிறோம் சார். இப்போ நாங்கள் யூஐயில் சார் இப்போ ஃப்ரண்ட் எண்டில் நாங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி இப்போ ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் சார் நாங்கள் அதை மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அது இல்லாமல் சார் எனக்கு என்னத்துக்கு சார் டிபெண்ட் இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்து ஒரு மஸ்டாக தேவைப்படுமா சார்? இல்லாட்டி சிம்பிளாக எங்களுக்கு மெத்தடை கிரியேட் பண்ணி அதை டேட்டா பேஸுக்கு பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதோட இது டிபெண்டன்ட் இன்ஜெக்ஷன் எப்படி சார் யூஸ் ஆகும் இன்னைக்கு? இல்லை நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த இப்போ க்ளீன் ஆர்கிடெக்சர் என்னென்னு சொன்னால் ஒரு ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் வந்துருக்கும். ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல் வந்துட்டு பேட்டர்னுங்கிறத விட ஒரு ஸ்டைல். அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் சொல்லும் ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். வீடை எப்படி நாங்கள் கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட்ட போகக்குள்ள எங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வராது ஃபஸ்ட்டு கடைசிக்கு. இப்போ மோடிஃபிகேஷனுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பிளான் பண்ணி செய்துட்டோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் டேட்டா பேஸை மாற்ற போகிறீங்க. இப்போ எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து எஸ்கியூஎல் லைட்டோ இல்லைன்னு சொன்னால் வேறு எனி டேட்டா பேஸுக்கு மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் ஒரு கமாண்ட் சேஞ்சோட அந்த டேட்டா பேஸ் என்டையர் அந்த அப்ளிகேஷனை நாங்கள் மாற்றலாம் டேட்டா பேஸ். இப்போ நீங்கள் அந்த எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ளே செய்து வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இப்போ இது இல்லைன்னு சொன்னால் க்ளீன் ஆர்கிடெக்சர்லாம் என்ன நடக்கும்னு சொன்னால் எல்லா கம்ப்ளீட்டாக கோடையும் மாற்ற வேண்டி வரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மெத்தடை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே லிங்க் பண்ணி அப்படி செய்கிறாங்கிறது அது வந்துட்டு ஒரு செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன் இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா எது செப்பரேஷன் இல்லை அங்கே. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷனுங்கிறது ஒரு தனியாக ஒரு என்னென்னு சொல்கிற பிஸ்னஸ் லாஜிக்ஸை மட்டும் அதுக்குள்ளே வச்சிருக்கோம். பிஸ்னஸ் லாஜிக்ஸ் வந்துட்டு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்துட்டு என்னென்னு சொன்னால் டேட்டா பேஸுக்குரிய கனெக்ஷன் பிஸ்னஸ் லாஜிக் அங்கே இல்லை. அங்கே வந்துட்டு டேட்டா பேஸோட கனெக்ஷன் அது ரிலேட்டடான இருக்க போகுது. டொமைன் வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் உங்களோட டொமைன் வந்துட்டு அந்த இது மாதிரி என்னென்னு சொல்கிற டேட்டாபேஸ் டேபிள், அதாவது உங்களோட பிஸ்னஸுக்குரிய அந்த மாடல் பிஸ்னஸ் மாடல். அப்போ பிஸ்னஸ் மாடல் அங்கே இருக்க போகுது. அப்போ ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் மாற்றுறது மோடிஃபிகேஷன் செய்கிறதெல்லாம் வந்துட்டு வெரி சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த நோக்கத்துக்காக வேண்டி தான் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் வி டூ இந்த மாதிரி. இப்போ இது ஏர்லியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பழைய அந்த இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் சிங்கிள் லேயரில் இருந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ சிங்கிள் லேயருங்கக்குள்ள கோட் பிஹைண்டு நாங்கள் செய்வோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறோம்னா நீங்கள் படிக்கிற டைமில் நாங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசிக்காக ப்ரோக்ராமிங் செய்ய போகல நினைச்சிருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்துருப்பீங்க, இல்லைன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று செஞ்சிருப்பீங்க. இன்டர்ஃபேஸுக்கு பிஹைண்ட் ஃபார்மை மாடிஃபை பண்ணுவோம், கோட் பிஹைண்ட் அடிக்கும், அதில் போயிட்டு கோட் எழுதுவோம். அப்போ அது ஒரு வே இல்லை. அப்போ அதை என்ன செய்யணும்னு சொன்னால் மோடிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸி இல்லை, அது கஷ்டம்.
கஷ்டம். இப்போ ஓகே. அதுக்கப்புறம் ஒரு இதை எடுத்துக்காந்தாங்கன்னு சொன்னால் லேயராக பிரிக்கிறது. இப்போ சிங்கிள் லேயர்ன்றது டபுள் லேயர் ஆயிடுச்சு. இப்போ டேட்டாபேஸ் அந்த இதெல்லாம் கோடிங் எல்லாம் செப்பரேட்டாக அப்படி. அதுக்கப்புறம் 3 லேயர்ஸ் ஆர்கிடெக்சர். இப்போ டபுள் 2 லேயர்ஸ் 3 லேயர்ஸ் ஆர்கிடெக்சர், திரும்ப மல்டி லேயர் ஆர்கிடெக்சர்னு சொன்னாங்க. இப்போ மல்டி லேயர்ன்னு சொல்லி அதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒனியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் தான் இப்போ இது வந்துட்டு இப்போ சென்டர்ட் ஆர்கிடெக்ட், இப்போ சென்டர்ட் டொமைனை சென்டர் பண்ணி அதில் இருக்கிற இந்த ஆர்கிடெக்சர் தான் இந்த க்ளீன் ஆர்கிடெக்சர். அப்போ முதல் டொமைன் இருக்குது, டொமைனை தான் எல்லாரும் டிபெண்ட் ஆகிருப்பாங்க. அப்போ டொமைனை டிபெண்ட் ஆகி மற்ற எல்லாம் ஒர்க் பண்ணும். அப்போ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற க்ளீன் ஆர்கிடெக்சர். இப்போ கரண்ட்லி எல்லா இடத்துல யூஸ் பண்ணுறது இந்த க்ளீன் ஆர்கிடெக்சர். அப்போ இதில் என்னத்த பர்பஸ்ன்னு சொன்னால் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன். அப்போ எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் தனித்தனி டீமை வச்சும் இதை செய்யலாம். இப்போ பெரிய ஒரு அப்ளிகேஷன் சொன்னால் ஒரு டொமைன் ஒரு குரூப்பும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு குரூப்பும், ஏபிஐ யூசர் இன்டர்ஃபேஸ் தனியாக செஞ்சு போட்டு எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு செப்பரேஷனாக இருக்குது, எந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை. அப்போ அப்படி செய்கிற ஒரு செட்டப் தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ இது எங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸி என்னன்னு சொன்னால் அந்த மெயின்டெனன்ஸ் ஈஸி. இப்போ நீங்கள் செஞ்சிருப்பீங்க, சில ப்ரோக்ராமில் ப்ரொஜெக்ட் செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் இப்போ செய்கிறதுக்கு பிறகு நீங்கள் மோடிஃபிகேஷன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ டாக்குமெண்டேஷன் இருக்காது, உங்களுக்கு எங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் திங், எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் இருங்க, திரும்ப ரீகனெக்ட் பண்ண நல்ல நினைக்கிறேன். வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 7 minutes இருக்கு. ஓகே, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் தான் இதுக்குள்ள மெயினாக இருக்கிறது. வந்துட்டு அடுத்து எங்களுக்கு அந்த கோடிங் செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் லேஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதை என்னென்னு சொல்கிறேன், உங்களுக்கு செய்ய போகல சின்ன ஒரு இப்போ நான் ப்ரொடக்டை மட்டும் செய்கிறதுக்கு, ப்ரொடக்டரை சேல்ஸை மட்டும், ப்ரொடக்டரை இந்த கிரியேட் ப்ரொடக்டை மட்டுமே இவ்வளோ பெரிய டைம் எடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் சம்டைம். ஆனால் இது வந்துட்டு இதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ நாங்கள் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு க்ளீன் ஆர்கிடெக்சரில் நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு இதான் ஸ்டாண்டர்ட். இப்போ உங்களுக்கு கோடிங் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று கொண்டு வந்தேன்னா இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் இதில் இருக்கும். ஓகே சார். சரிதானே? அப்போ இந்த அந்த டிபெண்ட் இதை நீங்கள் இது பண்ணினீங்கன்னு சொன்னால் ஓகே. மற்றது இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி செய்கிறோங்கிறது பார்ப்போம். அந்த பர்பஸுக்கு அப்படி தான் செய்கிறேன். இப்போ நாங்கள் தனித்தனி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று செய்யலாம்னு சொன்னால், இப்போ சில அந்த டாபிக்ஸை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு என்னென்ன கிளியர்லங்கிறத நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன் ஷார்ட் ஓகே கிளிப்பாக. ரைட். ஓகே அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் இப்போ இந்த இதை கிரியேட் பண்ணிட்டோம். என்னத்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் டிஐஏ கிரியேட் பண்ணிட்டோம். டிஐஏ கிரியேட் பண்ணோம்னா இதை நாங்கள் எங்கே கால் பண்ணோம்னா ப்ரோக்ராம்ஸில் கால் பண்ணுவோம், அதாவது ஏபிஐ யூஐயில் கால் பண்ணுவோம். அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது. ரைட். இப்போ இதை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ரிட்டர்ன் சர்வீசஸ், அது ஓகே. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் கிரியேட் பண்ணோம். இப்போ இது ஓகே, இது ப்ரோக்ராம் இதை நாங்கள் என்ன செய்யலை. இப்போ இது எங்களோட டிடிஓ, இது கிரியேட் ப்ராடக்ட், இது எங்களோட ஃபீச்சர்ஸில் இருக்கிற அந்த கமாண்ட் கிரியேட் கமாண்டை கொடுத்துருக்கோம். கிரியேட் கமாண்ட் என்ன செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா? ரைட். இதுக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையா? என்ன செய்யுதுங்கிறது விளங்குதா உங்களுக்கு? சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டா நல்லைங்க சார். ரைட். பொம்மலா என்ன நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே இந்த ப்ரொடக்ட் ரெப்போசிட்டரிங்கிற எங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன், இப்போ இந்த இருக்கிற அப்ஸ்ட்ராக்ஷன், இங்கே அப்ஸ்ட்ராக்ஷனை நாங்கள் கால் பண்ணோம், ரீட் ஒன்லியாக கால் பண்ணி ஒரு வேரியபிளை நாங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிக்ளேர் பண்ணுறதை நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறோம். இங்கே
இப்போ எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம், இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ணினோம்னு சொன்னால் நாங்கள் இந்த அப்போ எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறோம், இந்த ஐ ப்ரொடக்ட் ரெப்போசிட்டரிஸ் ப்ரொடக்டரின்னு கூட அதை என்ன செய்யணும், இனிஷியலைஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ப்ரொடக்ட் ரெப்போசிட்டரிக்கு இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ப்ரொடக்ட் ரெப்போசிட்டரிங்கிற இந்த ஹைலைட் பண்ணப்பட்ட இதை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம், இந்த இந்த கிளாஸுக்குள்ளே எங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் என்றால் அதை நாங்கள் எந்த தேவையான இடங்களில் யூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம், இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஜெக்ட் பண்ணி போட்டு இந்த மெத்தட்டுக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதான் எங்களோட மெத்தட். என்ன? ஹேண்டில் அனலைஸ் அசிங்க். இந்த கிரியேட் ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய நாங்கள் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இது என்ன, ப்ராடக்ட் கிரியேட்டுங்கிற டிடிஓ. ப்ராடக்ட் கிரியேட்டுங்கிற டிடிஓ என்னன்னு சொன்னால் திஸ் த டிடிஓ எஸ்கியூ அண்ட் நேம். அப்போ அதை மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ்கியூ அண்ட் நேம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் வேல்யூஸ் எங்கே வரப்போகுது, கிரியேட் டிடிஓக்குள்ளே வரப்போகுது. இங்கே ப்ராடக்ட் கிரியேட் டிடிஓ ஒன்று சொல்லி போட்டு இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஒரு எரர் வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னன்னு சொன்னால், இப்போ இங்கே நியூன்னு கொடுத்து நாங்கள் இங்கே கொடுத்ததால இது என்ன செய்யுது, டிடிஓ எஸ்கியூவும் நேம் தான் வருது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வேல்யூ தான் இருக்கு, ஒன்று எஸ்கியூவும் நேமும் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் நியூவில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூ இருக்குது, நேம் இருக்குது, அடுத்தது ஆக்டிவ்னு இருக்கு. அப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் ப்ராடக்ட் கிரியேட் டிடிஓன்னு கொடுத்தீங்கன்னா அந்த எரர் வராது. ஆனால் நாங்கள் அப்படி கொடுக்க தேவையில்லை. நாங்கள் நியூண்டு கொடுத்து இப்போ நியூண்டு கொடுத்து ப்ராடக்ட் தான் கொடுக்கணும். என்ன நான் அதை என்னங்கிறத நாங்கள் காட்டணும். ரைட். இல்லைன்னா நாங்கள் மாற்றுவோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறத. இப்போ இதை நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வந்துட்டு இதில் நான் என்ன செய்கிறோம், ப்ராடக்ட் கிரியேட் டிடி ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் இங்கே ப்ராடக்ட்னு கொடுத்தேன்னால் இது சால்வ் ஆகும். இது சால்வ் ஆகும் நினைக்கிறேன். இதுக்குள்ள ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் SKU நேம் assign implicitly type variables. Right. இது நான் சார் அதை அப்படியே கொடுத்துறாங்க தானே சார், அங்க டிடிஓ வருதுன்னு சொன்னா அப்படியே கொடுத்தா விளங்க இல்லை இப்படிவா, அந்த டிடிஓ அப்படியே தூக்கி கொடுத்து விட்டா என்ன சார்? போடலாம், பிரச்சனை. நாங்கள் பார்ப்போம், நாங்கள் அந்த இது பண்ண போகல பார்ப்போம். ரைட். இப்போ நான் இங்கே பார்த்தோம்னா இது என்ன சார் சொல்லுது, இது வேலிடேஷன், வேலிடேட் பண்றோம். என்னத்தை செய்யறோம்னா இந்த ப்ராடக்ட்ல இந்த டிடிஓ பாஸ் பண்றோம். நாங்க பாஸ் பண்ணின உடனே இப்போ நேமை பாஸ் பண்ண உடனே நேம் வந்துட்டு நல் வேல்யூவா இல்லாட்டி ஸ்பேஸா இருக்கான்னு பார்க்குது, செக் பண்ணுது. அப்போ செக் பண்ணி போட்டு நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ்பிரஷன் உண்டு, அதாவது ஒரு இதோண்ட த்ரோ பண்றோம். என்ன எரர் உண்டு, ப்ராடக்ட் நேம் cannot be emptyன்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். அப்போ இந்த மெசேஜ் இப்போ ஒரு எம்டியா நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா வேல்யூவை, இல்லைன்னு சொன்னால் நல்லா பாஸ் பண்ணீங்கன்னா எம்டியோ நல் பாஸ் பண்ணீங்கன்னா இந்த மெசேஜ் வரும், இதுக்கு மேலே போகாது. இப்போ இங்கே போய் இதை பாஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே எரர் வரும். எந்த இடத்துல இந்த சேவ் பண்ணக்குள்ள எரர் ஒன்று வரும். அப்போ இது பாஸ் பண்ணி போகாமல் என்ன செய்யறோம்னா இங்கே ஒரு பிளாக் ஒன்று கொடுக்குறோம். இந்த பிளாக் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணும், இது சரியா இருக்கா இல்லையாங்கிறது. இப்போ இது சரியா இருக்கும்னு சொன்னால் அடுத்ததுக்கு போகும், எஸ்கியூ வந்துட்டு சரியா இருக்கான்னு பார்க்கும். இப்போ இதுவும் நல்லா இல்லாட்ட எஸ்கியூ ஒயிட் ஸ்பேஸ் ஆண்டு பார்க்க போதும். இதுவும் பாஸ் பண்ணினா தான் அடுத்தது என்ன செய்ய போதும், இந்த வேல்யூ இந்த டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கும். டேபிள்ல இருக்குது. அப்போ அதுதான் இந்த எக்ஸிஸ்டிங் பை எஸ்கியூங்கிற ஒரு நாங்கள் அந்த ப்ராடக்ட் ரெப்போசிட்டரில் இருந்து என்ன செய்ய போறோம்னா சர்ச் பண்ணி பார்க்க போறோம் டேட்டா பேஸ்ல. இப்போ டேட்டா பேஸ்ல இந்த வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறது என்ன செய்ய முடியாது, செக் பண்ணும். இந்த வேல்யூ இருக்கு, அந்த எஸ்கியூட நாங்கள் பாஸ் பண்ற வேல்யூ அங்கே ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு இருக்குமென்று சொன்னால் என்ன செய்ய போதும், ப்ராடக்ட் வித் எஸ்கியூ இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருக்கு, அங்கே சேவ் பண்ணிப்படாது. அப்போ டூப்ளிகேட் ஒன்றை கிரியேட் பண்ணாது. அப்போ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே ஒரு இதோட கொடுக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்டி ஆண்டு பார்க்குது, செகண்ட் எம்டி ஆண்டு பார்க்குது, தேர்ட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது ஆல்ரெடி இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குது. அப்போ இருக்குமென்று சொன்னால் இருக்குன்ட்டு மெசேஜ் வரும், இல்லைண்டா மட்டும்தான் நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். ரைட்டா. இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஃப் எக்ஸிஸ்டிங்
இது வந்துட்டு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்டா எக்ஸிஸ்டிங் எஸ்கியூ இருக்காங்கிறத நாங்கள் இங்கே செக் பண்ணிக்கணும். இப்போ வேலிடேஷன் 3 வேலிடேஷன் இங்கே வருது, வந்தது ப்ரோ சேவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்ப்போம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த சொல்லுங்க. டேட்டா பேஸ்ங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கணும் தானே சார்? அதுக்கு என்ன எப்படி நீங்கள் எப்படி பண்ணி இது இப்போ டேட்டா பேஸ்லேயே லிஸ்ட் ஒன்று எடுத்து அதில் தானே செக் பண்ணணுமா இது ஆல்ரெடி இருக்குதா இந்த ஐடி இருக்குதான்னு சொல்லி? என்னது டேட்டா விளங்க நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது? இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் இப்போ ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் கோட் வந்து எஸ்கியூ தான் எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் அந்த டைமில் செஞ்சேன் எப்படின்னா அந்த டேட்டா பேஸில் இருக்கிற லிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக எடுத்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி செக் பண்ணுறேன். இங்கே அப்படியே செஞ்சுக்க சார் எப்படி? இது என்ன செய்யணும்னா டேட்டா பேஸில் செக் பண்ணணும், சர்ச் பண்ணணும், ஆ ஆ ஆ டேபிளை ஆ சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி வேல்யூ இருக்குமென்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் வேல்யூ, இல்லைண்டா இது பண்ணாது, இமீடியட்டாக சர்ச் ஆகும். ரைட் ஓகே. இப்போ லிஸ்ட்டை நாங்கள் இங்கே எடுக்க தேவையில்லை. இப்போ அதை மெமரி கன்சம்ஷன் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியாது, அது அங்கே டேட்டா பேஸில் சர்ச் பண்ணணும், இமீடியட்டாக சர்ச் ஆகும். சர்ச் பண்ணி போட்டு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இல்லைன்னு வரும். ரைட் ஓகே சார் இப்போ ஓகே. நீங்கள் மெமரிக்கு எடுத்து அவ்வளோயும் லிஸ்ட்டாக எடுத்து போட்டு அதில் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அது ப்ராப்ளமே. அப்போ அவ்வளோ மெமரிக்கு எடுத்து வச்சுக்கணும். ரைட் ரைட் ஆயிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக எப்படி செய்யறேன்னு சொன்னால் டிரெக்டாகவே எங்கள் டேட்டா பேஸுக்கு அந்த சரியான டேபிளை செக் பண்ணுவேன் நான் டிடிஓ செக் வச்சு. பண்ணணும், இந்த இது இருக்கான்னு பார்க்கும். அது பார்த்து அது ஓகேன்னு சொன்னா இல்லைன்னு சேவ் பண்ணப்போ அடுத்து போகும், இல்லைன்னா செக் பண்ண அது மெசேஜ் போடும். ரைட், ஓகே தேங்க்ஸ். ஓகே. நாங்கள் இப்போ பார்ப்போம். ரைட், இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ கரண்ட்லி இப்போ செஞ்சிருக்கிறோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் செய்வோம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னன்னு சொன்னால் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் டேட்டா பேஸ் கண்டெக்ஸ்டை க்ரியேட் பண்ணணும். அப்போ ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், ஆட் நியூ ஃபோல்டர் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு நான் சொல்கிறேன் பெர்சிஸ்டன்ஸ். அப்போ பெர்சிஸ்டன்ஸுக்குள்ள அந்த டிபி கண்டெக்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். டிபி இப்போ இதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இந்த டிபெண்டன்சிஸை பார்த்தீங்கன்னா அந்த டிபெண்டன்சிக்குள்ள ஃப்ரேம் ஒர்க் எதுவும் இல்லை. நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 3 பேக்கேஜை நாங்கள் இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நாங்கள் நாங்கள் வெளியே செஞ்ச மாதிரி த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்தே நாங்கள் ஆட் பண்ணலாம். இல்லையா எங்களுக்கு நாங்கள் இப்போ இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறதால நாங்கள் டிரெக்டாக இங்கேயும் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே போனீங்கன்னு சொன்னால் மேனேஜ் நியூ கெட் பேக்கேஜஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ப்ரௌஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோ மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோ இன்டைரக்ட். இதான் நார்மலாக இது வந்து ஓஆர்எம் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்னு சொல்கிறோம். அந்த ஓஆர்எம் டேட்டா பேஸையும் எங்களோட அந்த ப்ரோக்ராமையும் எங்களோட அந்த கோடிங்கையும் எங்களோட பேக்கெண்டையும் டேட்டா பேஸையும் இதையும் கனெக்ட் பண்ணுறது. இப்போ எங்களோட கோடிங்கையும் வந்துட்டு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் ஒன்று தான் இது என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் ஒன்று சொல்கிறேன். இப்போ இதை எங்களுக்கு கட்டாயம் தேவை. இது ஒரு தனியொரு சப்ஜெக்டை நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா. அப்போ இதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ இதில் நாங்கள் 2-3 மெத்தட் இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ செய்கிற வந்து கோட் ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ கோட் ஃபர்ஸ்ட் மெத்தட்னு சொன்னால் கோடிங்கை செஞ்சுட்டு அதை நாங்கள் டேட்டா பேஸை மைக்ரோவேவ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு மெத்தட்ருக்கு வந்துட்டு டேட்டா பேஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். டேட்டா பேஸை செஞ்சு போட்டு அதை நாங்கள் கோடிங்கை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படியும் செய்யலாம் அதை. அப்போ எங்களுக்கு கன்வீனியனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யலாம். இப்போ கோடிங் வச்சுக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ஈஸி. அதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கோடிங்கை செஞ்சுட்டு அந்த கோடிங்கை நாங்கள் மைக்ரேட் பண்ணுறோம், டேட்டா பேஸாக செய்கிறோம். ரைட், அதே மாதிரி என்டிட்டி சார் இதுல இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எதுவும் வித்தியாசம் வருமா சார்? இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் வராது. ஓகே, இப்போ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த டிசைனிங் பேட்டர்ன் தான் மாறுது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ ரீஇன்ஜினியரிங் பண்ண போறீங்கன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் டேட்டா இருக்குமென்னு சொன்னால் ஆல்ரெடி டேட்டா இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் மற்ற ரிவர்ஸ்லாம் செய்ய வேண்டியது. இப்போ டேட்டா பேஸ் டூ கோட் தான் செய்ய வேண்டியது. இப்போ புதுசாக செய்ய போறீங்கன்னு சொன்னால் கோட் பேஸில் செய்யலாம். ஏன்னா அங்கே ஒரு டேட்டா இல்லை, அது இல்லை, நாங்கள் அது சிம்பிளாக செய்யலாம்.
அது டிபெண்ட்ஸ் ஆன் த இதை பொறுத்து தானே இருக்கு, requirement. தேவையை பொறுத்து. ரைட். Okay. அடுத்தது வந்துட்டு நாங்கள் இதில் பார்ப்போம், இந்த இருக்குது என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க்கோ டிசைன். நாங்கள் டேட்டாபேஸ் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ மைக்ரேஷனுக்கு எல்லாம் இது கட்டாயம் தேவை. இப்போ மைக்ரேஷன் இதெல்லாம் இதுக்குள்ள இருக்க போகுது. அப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இன்ஸ்டால் பண்ணணும், ரெண்டாவது டூல். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது பிறகு நாங்கள் எந்த சர்வரை யூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் சர்வர்னா எஸ்கியூஎல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். எஸ்கியூ லைட்னா எஸ்கியூ லைட் கோ. அதே மாதிரி நிறைய இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய டேபிள் இது இருக்கு, டேட்டாபேஸ் டைப், எஸ்கியூ மை எஸ்கியூஎல், நிறைய இருக்கு. என்னென்ன நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு நினைக்குமோ அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. போஸ்ட் எஸ்கியூஎல் இதெல்லாம் இருக்குது. அதை நாங்கள் வேண்டிய மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணி போட்டு, இப்போ நாங்கள் எஸ்கியூஎல் சர்வரில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஸ்கியூஎல் சர்வர் எடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் எஸ்கியூஎல் சர்வருக்குரிய எங்களோட டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த இதை பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஹியர். அப்போ இதை நாங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி போட்டு இன்னொரு டூல் ஒன்று இருக்கு, அந்த டூல்ஸ் வந்து தேவைப்படாது இன்னைக்கு. அப்போ நாங்கள் இதை கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜஸும் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சரிதானே? 3 பேக்கேஜஸையும் ஆட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பெர்சிஸ்டன்ஸ் வந்துட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணோம். பெர்சிஸ்டன்ஸில் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட டேட்டாபேஸ் கண்டெக்ஸ்ட் அதுக்குள்ளே நாங்கள் வைக்க போகிறோம் பெர்சிஸ்டன்ஸில். அடுத்தது அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மைக்ரேஷன்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிப்படும். மற்றது டேட்டாபேஸ் சீடர். சீடிங்னு சொன்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த வேர்டை கேள்விப்பட்டீங்களா? டிபி சீடர். சரிங்களா, அந்த டம்மி டேட்டாஸ்க்கு யூஸ் பண்றது. டம்மி டேட்டாஸ் நாங்கள் டெஸ்டிங் யூஸ் டம்மி டேட்டாஸ் நாங்கள் இல்லாட்டி டிஃபால்ட் டேட்டாஸ் நாங்கள் அனுப்ப போகிறோம்டா. அப்போ அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு சொன்னால் நீங்கள் டம்மி டேட்டாஸில் இந்த சீடரில் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ அது என்ன செய்யும், டேட்டாபேஸ் மைக்ரேட் பண்ணக்குள்ளேயே அந்த டேட்டாவை அங்கே போட்டுரும். அதே மாதிரி இதுக்குள்ள ரிப்போசிட்டரிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று வரும். அந்த ரிப்போசிட்டரிக்குள்ள நாங்கள் அந்த அங்கே மேலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு தானே, இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ரிப்போசிட்டரி அப்ஸ்ட்ராக்ஷனை நாங்கள் இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் செய்வோம். அப்போ ஆட் ரிப்போசிட்டரி அப்ளிகேஷன்ல இருக்கிறதே சார், டொமைன்ல இருக்கிறதே சார். டொமைனில் நான் கிரியேட் பண்ணுறல. அது Okay. கிளீன் ஆர்கிடெக்சர்ல நான் 100% கிளீன் ஆர்கிடெக்சர் சொன்னா டொமைனுக்குள்ள எந்த ஒரு இதுவும் வராது. என்டிட்டிஸும் இதை என்ன வேல்யூ ஆப்ஜெக்டிவ் தவிர வேறு எதுவுமே வராது. இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதால் பிரச்சனை இல்லை. ஆனால் 100% நாங்கள் பியூர் கிளீன் ஆர்கிடெக்சர்னு சொன்னால் அதுக்குள்ளே வராது. ஸோ அதை ஞாபகம் வச்சுருந்தா சரி. இப்போ நாங்கள் ரிப்போசிட்டரிஸ் ரிப்போசிட்டரிஸுங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். இதுக்குள்ள நான் எங்களோட ஒவ்வொரு ரிப்போசிட்டரிஸையும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ரைட். மற்றது இதுக்குள்ள டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஒன்றும் வரும். இதுக்குள்ளேயும் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வரும், டிஐ. அதை அந்த கிளாஸையும் நாங்கள் கிரியேட் பண்ணலாம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பெர்சிஸ்டன்ஸுக்குள்ள என்ன செய்யும், டிபி கண்டெக்ஸை கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஒரு கிளாஸ். அப்போ அதுக்கு நாங்கள் நேமை கொடுப்போம். வந்துட்டு என்னென்னு சொன்னால் எங்களோட போஸ்ட் தானே. அப்போ நாங்கள் கொடுப்போம் போஸ்ட் டிபி கண்டெக்ட்னு கொடுப்போம். போஸ்ட் டிபி கண்டெக்ட்ஸ் போஸ்ட் டிபி கண்டெக்ட்ஸ்னு கொடுத்துட்டு இந்த கிளாஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் கிளாஸ் DB contacts DB contacts option. Then ரைட். இந்த மாதிரி வரும். அது சொன்னால் இப்போ நாங்கள் இதுக்குள்ள
டிபி கண்டெக்ஸ் ஆப்ஷனை வந்துட்டு நாங்கள் இதிலிருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். டிபி கண்டெக்ஸுங்கிற அந்த இது வந்துட்டு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோக்குள்ள இருக்குது. அப்போ அந்த இது என்ன செய்யணும்னு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த டிபி கண்டெக்ஸ் அதாவது டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்குரிய இதை நாங்கள் இங்கேருந்து எடுக்கிறோம். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் இருந்து இப்போ டிபி கண்டெக்ஸை கிரியேட் பண்ணி இங்கே எடுக்கிறோம். இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பப்ளிக் டிபி செட்டு நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ டிபி செட்டுங்கிறது வந்துட்டு அப்போ இதை நாங்கள் டிரெக்டாக கோட் பண்ணிட்டு இதுக்கு நாங்கள் டொமைனை நாங்கள் இங்கே கோட் பண்ண அப்படின்னா யூஸிங் டொமைன் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும். அப்போ நாங்கள் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறோம் ப்ரொடக்ட் என்டிட்டி போஸ்ட் டொமைன் என்டிட்டி ப்ரொடக்ட் என்டிட்டி பண்ணி இது பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இதை கோல் பண்ணுதுங்க, கோல் பண்ணி இந்த ப்ரொடக்டை நாங்கள் இங்கே லிங்க் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரொடக்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ட் நாங்கள் லிங்க் பண்ணுறோம். அதாவது டேட்டா பேஸ் ஒன்றுக்கு டேபிளுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த டேபிளை அதாவது இங்கே இருக்கிற இந்த மாடலை அதாவது என்டிட்டிஸை வந்துட்டு அங்கே டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ண போகுது. அதுதான் நாங்கள் செஞ்சுவோம், லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு ப்ரொடக்டாக இருக்க போகுது. ரைட், அடுத்து என்ன செய்வோம் என்றால் ப்ரொடெக்டட் ஓவர் ரைட் ப்ரொடெக்டட் override on model creating right இந்த மாதிரி இதுல இதுல நாங்க இது நாங்க இங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. இதை நாங்க வேறொரு ஃபோல்டருக்கு நாங்க மாற்றுவோம். அதை எப்படி மாற்றுவோம்னு சொன்னால் இதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். பெர்சிஸ்டன்ஸுக்குள்ள இன்னொரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் கன்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்குறோம். கன்ஃபிகரேஷன்ஸ் இந்த கன்ஃபிகரேஷன்ஸுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்ப இந்த ப்ரொடக்டுக்குரிய இந்த இருக்கிறது தானே இது வந்துட்டு என்னன்னு சொன்ன இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதிரி விளங்குது? டேபிள் கிரியேட் பண்றது சார், ஒரு ஃப்ளூவன்ட் வேலிடேஷன் தானே இது. வேலிடேஷன் ஃப்ளூவன்ட் வேலிடேஷன் இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ இந்த டேபிளை கிரியேட் பண்றதுக்கு இந்த 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 ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் இங்கே மென்ஷன் பண்றோம். இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம்னால் இதுக்குள்ள எடுக்காம நான் கிளீனா செய்யறதுக்காக வேண்டி நாங்கள் இதுக்குள்ள எடுக்காம இதை தனியாக எடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த கன்ஃபிகரேஷனுங்கிறதுக்குள்ள போட போறோம். அப்போ அதை எப்படி செய்யறோம்னு சொன்னால் ரைட் இதை நாங்கள் தனியாக மூவ் பண்ணுவோம். தனியாக மூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ரைட் அப்போ இதுக்குள்ள கன்ஃபிகரேஷனுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸுக்கு நான் கொடுக்குறேன் ப்ரொடக்ட் கன்ஃபிக்னு கொடுக்குறேன். ப்ரொடக்ட் கன்ஃபிக் public product config config identity type configuration identity entity type identity type configuration product கொடுத்துட்டு இதை நான் இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய போறேன். இதை நான் என்ன செய்யலாம் இங்கே யூசிங் ப்ராடக்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணா இது வர போகுது.
ரைட். இப்போ இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் என்டிட்டி டைப் பில்ட்டை நாங்கள் ப்ரொடக்டை நாங்கள் இங்கே கோட் பண்ணிக்கோம். இப்போ ப்ரொடக்டை கோட் பண்ணி போட்டு இப்போ ப்ரொடக்ட் வந்துட்டு பில்டர். இப்போ இந்த பில்டருங்கிறத ஃபுல்லாக நாங்கள் இங்கே பில்டர்னு டைப் பண்ண முடியும். இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் ஷோர்ட்டாக கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் பீன்னு கொடுத்துட்டு அதை நாங்கள் இங்கே கொடுக்கலாம். அப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இங்கே இந்த என்டிட்டிஸ் இருக்குத்தானே, இப்போ இந்த என்டிட்டிஸை நாங்கள் இங்கே மூவ் பண்ணாமல் இது என்ன செய்ய போகிறோம் என்றால் மாடல் பில்டர் apply configurations, new product config. அப்ப என்ன செய்யுது, இந்த இப்ப நாங்க இங்க கொடுத்துருக்கோம் தானே, இந்த இருக்கிற ப்ராடக்ட் கன்ஃபிக் வந்துட்டு நாங்க இங்க யூஸ் பண்றோம். ப்ராடக்ட் கன்ஃபிகை நாங்க இங்க யூஸ் பண்றோம். நியூ கன்ஃபிகரேஷன் ப்ராடக்ட் கன்ஃபிகரேஷன் சார் அந்த கிளாஸே யூஸ் பண்ணணும், நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் கிளாஸ் பண்ணலாம். தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ராடக்ட் கன்ஃபிக்னு சொல்லி இங்கே யூஸ் பண்ணோம். இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன்னா அப்படியே மூவ் பண்றோம். இப்போ எல்லாம் தேவையில்லைன்னா அங்கே போயிட்டு அதை க்ளீன் அப் பண்ணுவோம். இதை நான் என்ன செய்யறேன், கட் பண்ணிட்டு இங்கே கொண்டு போறோம். இங்கே கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ப்ராடக்ட் பில்டருங்கிறத நான் சிம்பிளாக பீந்து கொடுக்கணும். ஸோ அது ஈஸியாக இருக்கும். அப்போ இதை அவ்வளவு நான் என்ன செய்ய போறேன், இப்படியே செலக்ட் பண்ணி P. இது எப்படி செய்யணும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே டைம்ல செலக்ட் பண்றது. ஓ சார், ஆல்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஆல்ட். அப்போ இதை இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு டேபிள் நேம் என்ன ஷார்ட்கட் கீஸ் ஆல் டு ஏஎல்டி கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஹைலைட் பண்ணிங்கன்னா சரி. ரைட். ஓகே ஓகே. ஏஎல்டியை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இங்கே மூவ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ரைட். ஓகே சார், தேங்க்யூ. சரிதானே? அப்போ ஒரே டைமில் நீங்கள் மாற்றலாம். இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ரெண்டாவது இதை நாங்கள் ஒன்று செய்யலாம்னு சொன்னால் டேபிளை பி டேபிள்னு கொடுப்போம். டேபிள் டு டேபிள் நாங்கள் டேபிளுக்கு நேம் ஒன்று அசைன் பண்ண போகிறோம்னு சொன்னால் டேட்டா பேஸில் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் டேபிளுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி கொடுக்கலாம். அப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகக்குள்ள வேறொரு நேம் டிஃபால்ட் நேமை கொடுக்காம ப்ரொடக்ட்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் முன்னுக்கு டேபிள் டிபிஎல்னு கொடுத்து ப்ரொடக்ட்னு கொடுத்தீங்கன்னா டேபிள் ப்ரொடக்ட்னு வரும். அதை அங்கே லிங்க் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் இதுக்கு சார் அப்ப நம்ம குவெரி பண்ணக்குள்ள அதை எப்படி சார் குவெரி பண்றது? டேபிள் நேம் கொடுக்கணுமா? அது ஓட்டோ குவரி பண்ணும். ஏன்னா இந்த இங்கே நான் கொடுத்தானே கன்ஃபிகரேஷன்ல. ஓகே சார். சரிதானே? இதைத்தான் யூஸ் பண்ணும். நம்ம கோடிங்ல யூஸ் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் தான். ஆனா Okay. இங்க நாங்க டேபிள் கிரியேட் பண்ண போகக்குள்ள மட்டும் நாங்க இங்க கொடுப்போம். அது டேபிளை கிரியேட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி. மற்றது ஹேஸ் கீ ப்ராடக்ட் ஐடி ஹேஸ் இண்டெக்ஸ். நாங்க இண்டெக்ஸ் இதை மேலுக்கு ஆக்கலாம் எங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு. ஹேஸ் இண்டெக்ஸ் கீ யூனிக்கா கொடுக்கும். SKU யூனிக். மற்றதெல்லாம் சார் அந்த SKUன்றது என்ன சார்? நார்மலா ஒரு ஸ்டாக் கோட் தான். இப்போ எஸ்கியூங்கிற ஒரு பார் கோட் மாதிரி ஒரு 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 வேல்யூ தானே. அது ஒரு ப்ராடக்ட்ல வந்துட்டு நம்ம எஸ்கியூ இருக்கும். அது சரியா ஃபுல் டேர்ம் எனக்கு தெரியாது, அது பிஸ்னஸ் டேர்ம் மாதிரிக்கும் நான் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கும் இட்ஸ் லைக் பார் கோட். அது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் யூனிக்கான கோட் ஒன்று இருக்க போகுது. அந்த யூனிக் கோடு தான் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அந்த கோடை செக் பண்ணுறது தான் இது யூஸ் பண்ணுறேன். மற்றது நேம் இஸ் ரிக்வயர்ட் ஹேஸ் மேக்ஸிமம் 100 and so on. As default value SQL I get you right. That's all. ரைட். அப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் செப்பரேட் பண்ணிட்டோம். இதை ஒவ்வொன்றுக்கும் இங்கே என்ன செய்ய போறீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொன்று கன்ஃபிகரேஷனுக்கும் செய்யுங்க. இப்போ 2-3 டேபிள் இருக்குன்னு சொன்னால் ஒரு டேபிளுக்கும் கன்ஃபிகரேஷன் வேறு.
அப்போ அந்த கன்ஃபிகரேஷனை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இங்கே கால் பண்ணுவோம். இதில் கால் பண்ணுவோம். அப்ளை கன்ஃபிகரேஷன் உடனே நான் கால் பண்ணுவோம். சரிதானே? கால் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் அங்கே சார் அது இங்க வந்து சார் ஸ்பெசிஃபிக்கா ப்ரொடக்ட்டுக்குண்டு ஒரு டிபி செட் கிரியேட் நாங்கள் பண்ணீங்கன்னா ஒரு சார் டிபி அவருக்கு செட் தான் கால் பண்ணிக்கிறோம். செஞ்சிருக்கோம். ஒரு டிபி செட். இப்போ நாங்கள் இந்த டிபி செட் வந்து ப்ராடக்ட்டை மட்டும் செஞ்சுருக்கிறோம். அதுக்குரிய அதுல தாங்க கால் கன்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக இருக்குது. ரைட், ஓகே சார், ஓகே. ஓகே, அப்போ நாங்கள் செஞ்சுட்டோம். அப்போ இதில் ஒர்க்கு முடிஞ்சிட்டோம் எங்களுக்கு. டிடிஓ இஸ் ஓகே. இது உங்களோட இது வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த என்டிட்டி இந்த ரிப்போசிட்டரியை நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ரிப்போசிட்டரியை நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த ரிப்போசிட்டரிஸுக்குள்ள இது வந்து எங்கே இருக்குன்னு அப்ளிகேஷன் அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ள இருக்கு. அதை நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் எங்கள் ரிப்போசிட்டரிக்குள்ள. ஸோ இந்த ரிப்போசிட்டரியில் என்ன செய்வீங்கன்னா ஆட் கிளாஸ், இதுக்கு நான் கொடுப்போம் ப்ராடக்ட் ரிப்போசிட்டரின்னு சொல்லி. ப்ராடக்ட் ரிப்போசிட்டரி. இதை நாங்கள் ஒரு சிஎல் கிளாஸாக கொடுக்கலாம். ரைட், பப்ளிக் ரெபோசிட்டரி. இங்கே என்ன செய்கிறோம்னு சொன்னால் போஸ்ட் டிபி கண்டெக்ஸ், நாங்கள் டிபி கண்டெக்ஸை நாங்கள் இதுக்குள்ள கால் பண்ணி இங்கே இன்ஹெரிட் பண்ணுறோம். என்னன்னு சொன்னால் ஐ ரிப்போசிட்டரி கண்டெக்ஸ். என்ன செஞ்சிருக்க ரெண்டு புலங்க உங்களுக்கு? இது என்ன செய்திருக்க விளங்குதா உங்களுக்கு? ஓ சார், கண்டெக்ஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ல எடுத்து அப்போ நாங்கள் இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் டிபி கண்டெக்ஸை. அப்போ ப்ராடக்ட் டிபி கண்டெக்ட் போஸ்ட் டிபி கண்டெக்ஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டு நாங்கள் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறோம் இந்த இதை ப்ராடக்ட் ரிப்போசிட்டரி அப்ஸ்ட்ராக்ஷனை. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போனோம்னு சொன்னால் இம்ப்ளிமெண்ட் அந்த இன்ஹெரிட் பண்றது ஓகே. அதுல உள்ள அந்த அட்ரிபியூட்ஸ் அது இங்க கால் பண்ணலும். இதை இன்ஜெக்ட் பண்றது சார் நீங்க எப்படி எதை மீன் பண்றது சார்? இன்ஜெக்ட் பண்றங்கிறது நாங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள, அதாவது இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர் தானே இது. இதை நாங்கள் தனியாகவும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர் ஆகிருக்கோம். ஏன்னா வேற ஒரு கிளாஸ் ஒன்று இதுக்குள்ள வேற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வர போகல இதுக்குள்ள. ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறோம்னா பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர் இதுக்குள்ள கால் பண்ணிக்கிறேன். அப்போ அது என்ன செய்யும், நாங்கள் ஏர்லியாக செய்கிறேன்னு சொன்னால் ஒரு கிளாஸை கால் பண்ணி மாடல் இதொண்ட கிரியேட் பண்ணி திரும்ப அதை இன்டான்ஷியேட் பண்ணுவோம். நாங்கள் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ ஒன்று கொடுத்து அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போ அப்படி தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா டிரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது என்ன செய்யும், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வரப்போக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இன்டான்ஷியேட் பண்ணி அது எடுத்துக்கிறோம் ஒரு நியூ ஒப்ஜெக்டா. சரிதானே? அப்போ இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வந்துட்டு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு அட் தானே அட் ஆசிங் ப்ராடக்ட். இப்போ நாங்கள் இங்கே ப்ராடக்ட் தான் வருது, நாங்கள் அங்கே ப்ராடக்ட் கொடுத்துருக்குறோம் அங்கே. சரி, ஆனால் அங்கே இப்போ எங்களோட இந்த கமாண்டுக்குள்ள ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே நியூ ப்ராடக்ட் ஓகே, பட் இதில் தானே இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சார் அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, ஆனா எடுத்திருக்கீங்க. அது இல்லை, நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணணும், இதுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். இல்ல அங்க ரிட்டர்ன் வேல்யூ டாஸ்க் தானே கொடுத்துருக்கு. அப்போ ஒயிட் தானே அது. இதுல கிரியேட் ப்ராடக்ட் இல்லையா? அட்ரஸிங்ல நீங்க வார் ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. ப்ராடக்ட்ங்கிறது வந்துட்டு இங்க இது வந்துட்டு அட் அசிங் வந்துட்டு இங்க நாங்க செஞ்சிருக்கிறோம் என்றால் ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கோமையா இங்க என்ன செஞ்சிருக்கோம். ஆனா அங்க ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே இல்லையே. ரிட்டர்ன் வேல்யூ நான் ப்ராடக்ட்டை மெனுவலா கொடுக்கணும் அங்க. ரைட் ரைட், நாங்கள் பார்ப்போம். இங்கே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண போகிறோம் எப்படி செய்ய போகிறோம், ஒயிட் ஒயிட்
வைட் என்ன கண்டெக்ஸ் ப்ரொடக்ட்ஸ் இவ்வளோதான். இது என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த டிபி செட்ல ஆட் பண்ணி. அதாவது இந்த டிபி செட்ல இருக்கிற அந்த ப்ரொடக்ட்ஸுங்கிறத எடுக்குது இங்கே. இப்போ நாம அந்த கண்டெக்ஸை கால் பண்றோம். இப்போ கண்டெக்ஸ் எங்க இருக்குது? இந்த இருக்குது டிபி கண்டெக்ஸ். இப்போ டிபி கண்டெக்ஸ்ல என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ட்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் நேமாக கொடுத்துருக்கோம். ப்ளூரலில் கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக ப்ளூரெல்லாம் கொடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ அந்த ப்ளூரலில் கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே நாங்கள் இது பண்ண போகக்குள்ள இங்கே கண்டெக்ஸ் ப்ரொடக்ட்ஸ்ன்னு கொடுக்கும். ஏன் கண்டெக்ஸ் ப்ரொடக்ட்ஸ்ன்னு கொடுக்கோம்னா நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம் நேம் ப்ரொடக்ட்ஸ். இப்போ இந்த டிபி செட்டுக்குரிய நேம் என்னன்னு சொன்னாங்க நான் கொடுத்துருக்கிறது ப்ரொடக்ட்ஸ். அப்போ இந்த ப்ரொடக்ட்ஸை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த இங்கே கால் பண்ணுறோம். அப்போ கண்டெக்ஸ் டாட் ப்ரொடக்ட் அட் அசிங் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் இந்த ப்ரொடக்ட்ஸுக்குள்ள அதாவது டிபி செட்டில் வந்துட்டு அட் அசிங் டிலீட் அந்த மாதிரி நிறைய இருக்கு, ரிமூவ் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அட் மட்டும் இல்லை பாருங்க, அட் அசிங், பாயிண்ட் அசிங், அட்டாச், ஆட் இந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. லிஸ்ட் ஹோல், இப்போ லிங்க் கமாண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. ஸோ அட்டாச்சிங் நாங்கள் கொடுக்குறோம் ப்ரொடக்ட் சீட் ரைட். இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் இது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறது கொடுத்தானே இது ரிட்டர்ன் பண்ணும், இந்த டாஸ்க்கை ரிட்டர்ன் பண்ணும். இது ரிட்டர்ன் இல்லை, இது ஜஸ்ட் சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் சரி, இது ரிட்டர்ன் இல்லையே. ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் எக்ஸிஸ்ட் பை எஸ்கியூன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வேல்யூஸை, அதாவது எஸ்கியூ வந்துட்டு அந்த டேபிளில் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் எப்படி பார்க்குறோம்? எப்படி பார்க்கலாம்? ரைட். இதுக்குள்ள நாங்கள் இன்னொரு கமாண்டோட நாங்கள் இதுக்குள்ள கொடுக்கணும். என்ன கமாண்ட்ஸ்? அட்ரஸிங்கோட முடிஞ்சிருமா? ரைட். யாரும் சரி ஜாயின் பண்ணிக்கிறாங்களா? ரைட். இதுல அவாய்ட் கண்டெக்ட் சேவ் சேஞ்சஸ் வேணும். இப்போ சேவ் சேஞ்சஸை தனியாக செஞ்சுட்டு நான் கால் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் இப்போ எங்களோட இதை பொறுத்து இருக்கு. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த இப்போ எங்களோட சினாரியோ என்னங்கிறத பொறுத்து தான் நாங்கள் சேவ் சேஞ்சஸ் இதுக்குள்ளே போகிறதாங்கிறத தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அப்போ இங்கே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னால் இந்த அட்டாச்சிங்கிறத நாங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணி போட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம், சேவ் பண்ணிட்டோம். அப்போ அதை என்ன செய்யும்? சேவ் பண்ணப்படும். சரிதானே? மற்றது எக்ஸிஸ்டிங் பை எஸ்கியூ. இப்போ நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி சர்ச் பண்ணலாம்? ரைட். நாங்கள் அதுக்கு முதல்ல இந்த லிஸ்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு சிம்பிளான விஷயம் இது. அப்போ லிஸ்ட் வந்துட்டு எப்படி வரப்போகுது? white என்ன வரப்போகுது? white ப்ராடக்ட் லிஸ்ட் வந்துட்டு white context products as நோ ட்ராக்கிங் வந்து கொடுக்கலாம். ட்ராக்கிங் இல்லைன்னு சொல்ல போகக்குள்ள அந்த எங்களுக்கு அந்த டைம் எடுக்காது, குயிக்காக எடுக்கும். நோ ட்ராக்கிங்
நோ ட்ராக்கிங் order by ID man. இதுல ஓகே ரைட் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது என்னன்னு சொன்னா சார் ரிட்டர்ன் இது எம்டி லிஸ்ட் தானே சார் ரிட்டர்ன் பண்ணும்? விளங்கல. இது எம்டி லிஸ்ட் தானே ரிட்டர்ன் பண்ணும்? அந்த ஐட்டது ப்ராடக்ட் எடுத்து return. இல்ல எம்டி இல்ல. இப்போ இது வந்துட்டு கோலிஷன் இனிஷியல் கேன்பின் இது வந்துட்டு .NET 9ல நாங்க அப்படி வேற அது எம்டிஆர் அது ஓகே சார். நம்ம ரிட்டர்ன் பண்றது அந்த மேல உள்ளது தானே சார் வேரியபிள் எடுத்து ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல அப்படி இல்லாட்டி அது அப்படியே மேல வைட்டுக்கு முன்னுக்கு ரிட்டர்ன் விளங்கல. வைட்டுக்கு முன்னுக்கு தானே சார் ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப இதை நாங்க ரிட்டர்ன் இங்க கொடுக்காம இங்க கொடுத்தாலும் ஓகே தான். சரிதானே? தனியாக ரிட்டர்ன் கொடுத்து எம்டிஆர் இது பண்ணாம நாங்கள் இங்கே கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்து நான் பார்ப்போம் வந்துட்டு இது என்னது கெட் பை ஐடி. அப்போ கெட் பை ஐடி எப்படி நாங்கள் இது பண்ணலாம்னு சொன்னால் சர்ச் பண்ணுறதையா. அப்போ சர்ச் பண்ணுறதை எப்படி சர்ச் பண்ணலாம்னு சொன்னால் இது ரிட்டர்ன் பண்ணணுமே. ரிட்டர்ன் பண்ணி ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் ப்ரொவைட் syntax product. சார் அந்த த்ரூ இந்த கீவேர்டுக்கு ரிட்டர்ன் அவைட்டுக்கும் என்ன சார் இது ரிட்டர்ன் ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் பண்றது ஓகே. அந்த அவைட்டும் த்ரூ விளங்கல எவைட்டும் சார் கீவேர்ட் த்ரூ இல்லை த்ரோ வந்துட்டு நார்மலாக நாங்கள் இனிஷியல் இது பண்ண போகல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகக்குள்ள அது வந்துட்டு இப்போ எரர் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் எதுவுமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்க எக்ஸிஸ்டிங் பை எஸ்கியூஎஸ்க்கு மேலுக்கு இருக்கிறத பார்த்தீங்க. அதில் என்ன செய்ய முடியாது, இது ரன் பண்ண முடியாது. நாங்கள் இப்போ இதில் எதுவுமே இல்லாமல் ரன் பண்ண முடியாது என்ன செய்யும் எரர் வேறு. இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யும் இது நாட் இம்ப்ளிமெண்டட் எக்ஸெப்ஷன் வேறு. அதை ரன் பண்ணிக்கணும், அதை கோல் பண்ணினீங்க அப்படி சொன்னால் எக்ஸிஸ்ட் பை எஸ்கியூ இப்போ நாங்கள் மேலுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிச்சுட்டு இது பண்ணுவோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் default, yeah. First default as in equal from right. First default as saying right. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒட்டோவா வந்திருக்கு. இந்த இது இந்த ஜிட்ஹப் கோபைலட் அதில் இருக்கிறதால இது ஒட்டோவா வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய போகல நாங்கள் இந்த இன்டர்ஃபேஸை நாங்கள் இங்கே கால் பண்ணோம்னா இது எல்லாத்துக்கும் நாட் இம்ப்ளிமெண்டட் எக்ஸெப்ஷன் தான் வேறு. அதாவது நாங்கள் என்ன எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இதுக்குள்ள. இப்போ இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், ஏர்லியாக இருந்ததை நாங்கள் இதை ரிமூவ் பண்ணி போட்டோன்னு செஞ்சோம்னு சொன்னால் இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு மெத்தடுக்கு என்ன செய்யும் த்ரோ நியூ நாட் இம்ப்ளிமெண்டட் எக்ஸெப்ஷன். இது அங்கே இருக்கிற கீவேர்ட் வந்துட்டு இது அங்கே கிளாஸ்ல இருந்து வர மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் F12 அடிச்சுக்கணும்னு சொன்னால் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சிஸ்டம் எக்ஸெப்ஷன்ல இருந்து கால் பண்ணுது. இப்போ இந்த சிஸ்டம் எக்ஸெப்ஷன்ல இருந்து கால் பண்ணுற இந்த கிளாஸ்ல இருந்து கால் பண்ணுறதா இது. அப்போ இதை நாட் இம்ப்ளிமெண்டட் எக்ஸெப்ஷனை வந்துட்டு த்ரோ பண்ணும் மெசேஜ். அப்போ எங்களுக்கு எரர் காட்ட போகக்குள்ள எங்களுக்கு காட்டும் இந்த மெத்தட் லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா விளங்கல. இங்க சார் ஆல்ரைட்.
அப்ப இதை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா நாட் இம்ப்ளிமெண்டட்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் அது இம்ப்ளிமெண்ட் படல. இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் நாங்க. இப்ப என்ன செய்யும், ரிட்டர்ன் பண்ணும் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் ஓ டிஃபால்ட் வேல்யூ. இது நார்மலா சர்ச் பண்ணி இப்போ 2-3 ஒரு ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்டோ டிஃபால்ட்டுங்கிற என்னத்தை மீன் பண்ணுன்னு சொன்னால், ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும்னு சொன்னா லிஸ்ட்ல சர்ச் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூவை மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ரோவை ரிட்டர்ன் பண்ணும். இதான் இது மீனிங். ஃபர்ஸ்ட் ரோ டிஃபால்ட் ரோ. விளங்க நான் சொல்றது? ஓகே சார். அப்ப இதுல மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த கண்டெக்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை கால் பண்ணுது. ப்ராடக்ட்ஸ்ங்கிற டேபிள் எடுத்து அந்த டேபிள்ல லிஸ்ட் பண்ணுது. அந்த லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி, எப்படி ஃபில்டர் பண்ணுன்னு சொன்னால், ப்ராடக்ட் ஐடியோட நாங்க அனுப்புற ப்ராடக்ட் ஐடி, அதாவது நாங்க இங்க பாஸ் பண்ற வேல்யூ இருக்கு தானே அந்த ஐடி, இந்த ஐடியை ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற ஐடிஸை வந்துட்டு லிஸ்ட் பண்ணும். இப்ப 2-3 இருக்கும்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2-3 என்ன செய்யணும்னு சொன்னா சர்ச் பண்ணி அங்க லிஸ்ட் பண்ணிட்டு அதுல நாங்க ஃபர்ஸ்டோ டிஃபால்ட்டுங்கிறத மீன் பண்ற மெத்தடால் அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லுவோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் ஆகும் ஆஸ் அ ப்ராடக்ட். அப்ப ஒரு ப்ராடக்டா அங்க லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இது ரிட்டர்ன் பண்றது. இப்ப அப்படி இல்லைண்டா, அங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும், எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். அது என்ன எக்ஸெப்ஷன் வந்துட்டு கீ நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூக்கு நாங்க இது பண்றோம் என்னன்னு சொன்னா கீ நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுத்து ப்ராடக்ட் வித் ஐடி. இப்போ அட் ப்ராடக்டை கொடுத்துருக்கிறோம். இட் வில் அட் த ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை நாங்கள் செக் பண்றது, சர்ச் பண்றது, தென் லிஸ்ட் த ப்ராடக்ட். இப்போ இதில் நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ரிப்போசிட்டரி இந்த கிரியேட் ப்ராடக்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரியேட் ப்ராடக்ட்ல நாங்கள் ஒரு இதை செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் இந்த ரிட்டர்ன் வேல்யூ உண்டு. நாங்கள் இங்கே கேட்டிருக்கோமே, எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் ப்ராடக்ட், இதை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னால் இது சேவ் பண்ணதுக்கு பிறகு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸை நாங்கள் இங்கே கொடுக்கணும்டா. என்ன செய்யணும், நாங்கள் சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்று செய்யணும். இல்லை இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ல நாங்கள் ஆக்டுக்கு என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் ப்ராடக்டை கொடுப்போம். ரிட்டர்ன் ப்ராடக்டை கொடுத்துட்டீங்கன்னா இது என்ன செய்யும், இட் வில் ரிட்டர்ன் த ப்ராடக்ட். ஆஃப்டர் சேவிங் இட் வில் ரிட்டர்ன் த ப்ராடக்ட். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், இதை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் ரிப்போசிட்டரி இன்டர்ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணினோம்னு சொன்னால் எங்களோட ரிப்போசிட்டரியும் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வேர் இஸ் தட் ஆட், இங்க ப்ராடக்ட் மாற்றணும். மாற்றினீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் வேல்யூஸ் ஒன்று கொடுக்கணும் சொன்னால் ரிட்டர்ன் ப்ராடக்ட். அப்போ ரிட்டர்ன் ப்ராடக்ட்னு சொன்னால் இந்த ரிட்டர்ன் அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், இப்போ இது ஓகே. அப்போ இந்த அப் டு ஹியர் இட்ஸ் ஓகே, ரைட். அப்போ ரிப்போசிட்டரியும் சைல்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது சால்வ் ஆயிட்டு. இது சால்வ் ஆயிட்டு தானே, ரைட். இதை நாங்கள் இன்னொரு வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதை தனியாக இப்படி கொடுக்காம ஒரு என்டிட்டின்னு சொல்லி அது எங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு செட்டப் செய்யறோம்னா, இது வந்துட்டு ப்ராடக்டை நாங்கள் ரிப்போசிட்டரியை கொடுத்துருக்கோம். இதை நாங்கள் இன்னும் ஒரு டீட்டெயிலாக கொடுப்போம்னு சொன்னால் வேரியபிள் என்டிட்டி கொடுத்து ஈக்குவல் நியூ ப்ராடக்ட் இப்படி கொடுத்துட்டோம். இங்கே என்டிட்டின்னு கொடுக்கும். அப்போ எங்களுக்கு இதில் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ரிட்டர்ன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போறீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் டிடிஓ. இப்போ டிடிஓவை தான் நாங்கள் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்போ டிடிஓ எப்படி ரிட்டர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் return new product DTO. அது என்னது, product dot the first one is
product ID, yeah. Product ID. The second product ID, yes, first one, product SKU and name then, yeah. SKU, comma, the name, the product. So, இதெங்கட implementation இங்க ஓகே சரிதானே இதில் ஏதாவது கேட்க வேண்டியதா சரி அது எல்லாரும் ஆன்லைன்ல நிற்கீங்க சார் ரைட் ஓகே ரைட் அப்போ நாங்கள் இந்த ப்ராடக்ட் அந்த யூஸ் கேசஸை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்போ இதில் அப்ஸ்ட்ராக்ஷன் ஓகே டிடிஓ கிளியராக இருக்குது இந்த ப்ராடக்ட் யூஸ் கேஸஸ் அதாவது ஃபீச்சர்ஸை வந்துட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம் இது ஓகே அப் டு ஹியர் ஓகே இதுவும் ஓகே அப்போ எங்களோட அப்ளிகேஷனில் இருக்கிற விஷயம் முடிஞ்சு இப்போ நாங்கள் என்ன செய்ய முடிந்தால் இங்கே எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டிபெண்டன்சியை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் டிஐ கிரியேட் பண்ண போகிறோம் அட் கிளாஸஸ் அதுக்கு நாங்கள் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அது நேம் நீங்கள் எப்படியும் கொடுக்கலாம் டிஐன்னு கொடுக்கலாம் இன்ஜெக்ஷன் dependency injection. Public static class. இது வந்துட்டு ஐ சர்வீஸ் கலெக்ஷன் இப்போ இங்கே என்ன வரப்போகுது add infrastructure இங்கே வரது அட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் add infrastructure add infrastructure in the bracket this iService collection service, right? இப்போ இங்கே என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள repositories ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற வந்து கண்டெக்ஸ் டிபி கண்டெக்ஸ் அப்போ டிபி கண்டெக்ஸை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இது பண்ணணும் அப்போ இதில் சர்வீஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் வந்துட்டு முதலாவது இருக்கிறது டிபி கண்டெக்ஸ் அப்போ டிபி கண்டெக்ஸ்னு கொடுத்தோம்னா இதில் சர்வீஸ் அட் டிபி கண்டெக்ஸ் சர்வீசஸ் அட் டிபி கண்டெக்ஸ் DB context at stock at scope க்கு வரும் இல்ல அட் டிபி கண்டெக்ஸ் வருது டிபி கண்டெக்ஸ் அட் டிபி கண்டெக்ஸ் நேம் என்ன கொடுக்குறீங்க போஸ்ட் யா போஸ்ட் டிபி கண்டெக்ஸ் இப்போ இதுக்குள்ள நாங்கள் வந்துட்டு என்ன செய்யும் டிபி கண்டெக்ஸ் கொடுத்துட்டு இது வந்துட்டு நாங்கள்
எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்ன டேபிள், என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம்ங்கிறத நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். அது ஆப்ஜெக்டா நாங்கள் ஆப்ஷன் யூஸ் SQL server. SQL Server. இங்கே இதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னா டிஃபால்ட் கொடுப்போம். டிஃபால்ட் கனெக்ஷன் கொடுப்போம். SQL server இங்கே கொடுப்போம். config config get connection string get. Right. இப்ப இந்த config எங்க இருந்து வரும்? சொல்லுங்க பாபு, இந்த config எங்க இருந்து வரும்? Right, அப்படி இருக்கட்டும். தெரியல சார். அடுத்த சர்வீஸை நாங்கள் இது பண்ணுவோம். அடுத்த சர்வீஸ் வந்துட்டு என்ன, எங்களோட ப்ராடக்ட் ரிப்போசிட்டரியா, ரிப்போசிட்டரி DB context repositories. Repositories வந்துட்டு services at scope என்ன செய்யும். இப்போ இங்க ஐ ப்ராடக்ட், இங்க நாங்கள் செய்கிறோம் வயரிங் செய்கிறோம். எப்படி ஐ ப்ராடக்ட் ரிப்போசிட்டரி நிறைய. இப்போ இப்படி ஒரு வயரிங் ஒன்று செஞ்சிருக்கோம். இப்படி இப்போ நாங்கள் அங்கே இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம், பேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் எங்கே கால் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த மெயினாக இருக்கிற அந்த எங்களோட இதில் API UIயில் கால் பண்ணோம். என் பாயிண்ட்ஸில் நாங்கள் கால் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம்ஸில் கால் பண்ண போகக்குள்ள அது நாங்கள் அங்கே கால் பண்ண போகக்குள்ள என்ன செய்யும், ஐ ரிப்போசிட்டரி என்று கால் பண்ணணும். ஐ ரிப்போசிட்டரி என்று கால் பண்ணி நான் என்ன செய்யும் சொன்னால், இந்த ப்ராடக்ட் ரிப்போசிட்டரியை தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த இதோட செய்கிறோம். இப்படி ஒரு வயரிங்கோட செய்கிறோம். இப்படி ஆட் ஸ்கோப்ட வந்துட்டு ஐ ரிப்போசிட்டரி திஸ் ஒன். இப்போ இதுக்கு இது ஒர்க் பண்ணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். சார், இந்த அப்ளிகேஷனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள யூஸ் பண்றதால லூஸ் கப்ளிங் பிரச்சனை வராது, டைட் கப்ளிங் ஆயிடாதா? இது நம்ம அப்ளிகேஷனை கொண்டு போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள யூஸ் பண்றோம் தானே. அப்ளிகேஷன் எந்த சொல்றீங்க? இப்போ அப்ளிகேஷன்ன்ற ப்ராஜெக்ட் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்து ரெஃபரன்ஸ் பண்றோம். எங்க இந்த பண்ணிருக்கோம் சார். இதுக்குள்ள வந்து அப்ளிகேஷனுக்குள்ள உள்ள தானே சார் இந்த இது இது இந்த மேல மூணாவது இருக்கு சார். மூணாவது யூசிங் தேர்ட் போஸ்ட் API அப்ளிகேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் ரிப்போசிட்டரிஸ். ஓமாம். நீங்க அந்த அந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இது வந்துட்டு இதை பாருங்க. நீங்க ஒரு எங்கட அந்த என்னத்த சொல்ற எங்கட இந்த என்னன்னு சொல்ற what you call
இப்போ நாங்கள் கன்சியூம் பண்ணுற டேட்டா வந்துட்டு இப்போ இது பண்ணுறது எப்படி என்னன்னு சொல்கிறத அப்போ நாட் இன்ஹெரிட்டன்ஸ் வாட் யூ கால் இப்போ நாங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் ஓகே அந்த ரெஃபரன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் வந்துட்டு எதை எப்படி வரணும் எங்களை இதை பாருங்க இந்த இந்த இதை என்னத்தை இப்போ நான் உங்களுக்கு அந்த இது அந்த டயக்ராம்ல டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒனியன் ஷேப் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிடில் இருக்கிறது எது டொமைன். டொமைன். இந்த டொமைனை எது கன்சியூம் பண்ணலாம் எல்லாம் கன்சியூம் பண்ணலாம் டொமைன். ஆனா டொமைன் எதுவும் டிபெண்டா இருக்கு. எதுவும் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அப்ளிகேஷன் எப்படி இருக்கு இப்போ டொமைன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள எட் பண்ணலாம் டொமைனு, அப்ளிகேஷனுக்குள்ளேயும் எட் பண்ணலாம். டொமைன் ஆட் பண்ணலாம். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஆனா அப்ளிகேஷன் எப்படி இருக்கு ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்ளிகேஷனுக்குள்ள யூஸ் பண்ணலாம். எஸ் ஆனா அப்ளிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள யூஸ் பண்ணலாமான்றதும் தெரியாது. அதுல அந்த இது இருக்கு தானே அந்த டயக்ராம் ஒனியன் அப்படி ஆர்கிடெக்சர் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணா இது செய்யுங்க சார், பிரச்சனை வராதா? இல்ல இல்ல டைப் கப்ளிங் ஆயிடாதா? இல்ல இல்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுல இந்த டிசைன் கான்செப்ட் அதான் அதை பாருங்க. இப்போ ஓகே சார், ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? நன்றி சார். இந்த இருக்கு. இது எப்படி இருக்கு பாருங்க. டொமைன் சென்டர்ல இருக்கு. இதுதான் ஆக்சுவலா எங்களோட இதுக்குள்ள வரப்போகுது. இப்போ டொமைன் சென்டர்ல இருக்கு. அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன். அடுத்த layer. அதுக்கு பிறகுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். விளங்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டொமைனை யூஸ் பண்ற மாதிரி இதுல எது சார் காட்டுது? யூசிங் சொல்லி எனக்கு அதை யூஸ் பண்ண அது உண்மையில யூஸ் பண்றல அது அதை ரெஃபரன்ஸ் பண்ணுது. அதுதான் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு அப்படி ஏதாவது இப்போ இங்க வந்து இந்த இன்ஜெக்ட் பண்றதுக்கு காட்டுது தானே சார்? ஆம். இப்போ டொமைனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது இந்த அம்புக்குறி போட்டு காட்டுறாங்க தானே? இது ரெஃபரன்ஸ் பண்றது, இது ரெஃபரன்ஸ் பண்றது தான் காட்டுறாங்க. விளங்குதா? ஓகே ரெஃபரன்ஸ் பண்றாங்க. இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணி போட்டு யூஸ் பண்றது காட்டுறாங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்னத்தை யூஸ் பண்றது? அப்ளிகேஷன். ஓகே ஓகே ஓகே. அப்ளிகேஷன் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். விளங்குதா? ஓகே ஓகே. இப்போ இதான் இது. இப்போ ஆனா அப்ளிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாது அப்படியா? அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாது. ஓகே ஓகே அப்படின்டா. ஓகே சரிதானே? இப்போ அப்ளிகேஷன் ஆனா மாத்தி மாத்தி அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ யூஐ இருக்குது. இந்த இருக்குது யூஐ. யூஐ என்னத்தை யூஸ் பண்ணுறது? டைரக்டா அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண அப்ளிகேஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணுது. டைம் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படக்குள்ள சில டைம்ல யூஸ் பண்ணலாம். ஆனால் அது நார்மலாக யூஸ் பண்ணப்படாது. அது அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்கு டிபெண்டன்சிக்கு மட்டும் அங்கே யூஸ் பண்ணப்படும். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸ் போகல மட்டும் யூஸ் பண்ணப்படும். வேற எந்த வகையிலும் யூஸ் பண்ணப்படாது. இப்போ அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை எதை யூஸ் பண்ணுது? அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது டொமைன் மட்டும். சரிதானே? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க யூஸ் பண்ணப்படுது? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணப்படுது அப்ளிகேஷன். அதே மாதிரி டொமைன். இதான சரியான ஆக்சுவலா அந்த டயக்ராம். சில டயக்ராம் அது வந்துட்டு இதை நாங்கள் சொல்லல. அப்போ இது இது இதே மாதிரி இதை சொல்லல. அது வந்துட்டு எங்களுக்கு எதை இதெல்லாம் ஒன்று சொல்லல. அப்போ நாங்கள் இப்படி காட்டினாலும் ஒன்று சொல்லல. திஸ் இஸ் ஓகே. இது கிளீன் ஆர்கிடெக்சர்ஸ் ஓகே. அப்போ இதெல்லாம் சொல்லலைன்னா இது நாங்கள் தியரியை இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் ஒனியன் ஆர்கிடெக்சர்ஸ். அதை அப்படியோ கன்வெர்ட் பண்ணி காட்டிருக்கிறாங்க ஒழிய ஆக்சுவலா இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஒனியன் ஆர்கிடெக்சருக்கும் கிளீன் ஆர்கிடெக்சர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாரு. ஒனியன் ஆர்கிடெக்சர் தான் இதாக மாற்றிருக்காங்க, கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்டாக தான். இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க மாடல் வேறும், அதுக்கப்புறம் டொமைன் சர்வீசஸ் வந்து அப்ளிகேஷன் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவுட்ல இருக்க போகுது. டெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓகே அது பேரலா இருக்க போகுது.
அப்போ டொமைன் மாடல்ஸ், டொமைன் சர்வீசஸ், அப்போ இந்த மாதிரி வந்தது தான் இப்போ இப்போ காமனாக அப்படி இருக்காங்க. என்டிட்டிஸ், யூஸ் கேசஸ் அப்ளிகேஷன். யூஸ் கேசஸ்ன்னு சொல்கிறேன் என்ன அப்ளிகேஷன், ஆ சரிதானே? அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ், கேட்வேஸ் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா எங்கடா இது இப்போ இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டியிருக்கேன். அது கேட்வே சம்டைம் காட்டியிருக்கலாம், கண்ட்ரோலர்னு கொடுத்துக்கலாம். நான் இந்த எக்ஸ்பிளைன் இதுல டிபின்னு இருக்கு சார், இந்த இங்க லாஸ்டா. டிபின்னா கொடுத்துருக்கு, ரைட். இதை காட்டியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஆக்சுவல் டயக்ராம்னு சொல்ல போகக்குள்ள நாங்கள் பார்க்கறது வந்துட்டு இதான், ஓகே சார், ஓகே. சரிதானே? இப்போ இந்த கன்செப்ட்ல நாங்கள் போனோம்னா எங்களுக்கு சரி. ரைட். அப்போ அந்த கன்ஃபிக்காக நாங்கள் பார்ப்போம். கன்ஃபிக் எங்கே வந்திருக்குது, ரைட். டிஃபால்ட். இப்போ இந்த கன்ஃபிக் எங்கே யூஸ் பண்ண போகுதுன்னு சொன்னால், இந்த கன்ஃபிக் எங்கே யூஸ் பண்ண போகுதுன்னு சொன்னால், இந்த மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிற ஆப் செட்டிங்ஸில் இருக்கிற கன்ஃபிக்கை தான் இது யூஸ் பண்ண போகுது. சரி, நாங்கள் அதை எப்படி வயரிங் செய்கிறோங்கிறத நான் பார்ப்போம். ஸோ எங்களுக்கு இப்போ இதுவரையும் ஓகே, சரிதானே? இதுவரையும் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஓகே. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் அடிஷ்னலாக உண்டு இன்னும் தேவைண்டா ஒன்றை போட்டுக்கொள்ளலாம் என்றால், இந்த ப்ரொடக்டை வந்துட்டு சாம்பிளாக சீடிங் ஒன்றை போட்டுக்கொள்ளலாம். அதையும் செய்யும் நாங்கள். சீடிங்ஸ் வந்துட்டு பெர்சிஸ்டன்ஸுக்குள்ளே நாங்கள் போடுவோம். சீடிங்ஸ் அப்போ இதுக்குள்ள இந்த டிஃபால்ட்டாக எங்களுக்கு தேவையான டேட்டாஸை நாங்கள் போடலாம். இப்போ இதுக்குள்ள எப்படி ஆன விஷயங்கள் வரும்னு சொன்னால், டிஃபால்ட் வேல்யூஸ் வரும் சில இடங்களில். ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால், டிஃபால்ட் வேலை பாஸ்வேர்டு அந்த மாதிரி விஷயங்களை டிஃபால்ட்டாக போட்டு வச்சுக்கொள்ளலாம். அப்படியானதுகளுக்குள்ள வாரத்தில் போடலாம். இப்போ நாங்கள் இங்கே இந்த ப்ரொடக்ட்டுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூஸை சீட் பண்ணோம்னு சொன்னால், அப்போ இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு நேமை கொடுப்போம், டிபி சீடர்னு கொடுப்போம். எனி நேம் யூ கேன் கிவ், டிபி சீடர். அப்போ அந்த டிபி சீடரில் என்ன செய்ய போகிறோம் என்றால், நாங்கள் இந்த டிஃபால்ட் வேல்யூவை எப்படி கொடுக்க போகிறோம், பப்ளிக் static class db context, இது open db context, check the db is already seeded, any otherwise right. இது வந்துட்டு இப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம் தானே. அப்போ நாங்கள் இப்படி கொடுக்கலாம். இது டெசிமல் டூ. இப்போ நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கு ப்ரொடக்ட். இதில் நாங்கள் ப்ரொடக்ட்டுக்கு ப்ரைஸ் வருது, அது ஓட்டோவா டிஃபால்ட்டாக வர்றது ப்ரைஸ் வருது. ஆனால் இங்கே என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், ப்ரொடக்டில் வந்துட்டு எஸ்கியூ, அடுத்தது நேம். அப்போ நாங்கள் மாறி வரணுமே, எஸ்கியூன்ற ஒரு நம்பரை கொடுப்போம். இங்கே நான் கொடுப்போம் வந்துட்டு
Right. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ராடக்ட் ஆட் ரேஞ்சஸ் கொடுத்து இது பண்ணி போட்டு சேவ் சேஞ்சஸ். ரைட். இவ்வளவு என்ன செய்யணும்னா சேவ் பண்ணோம். இந்த ப்ராடக்டை வந்துட்டு நாங்கள் பை டிஃபால்ட்டாக சேவ் பண்ணுறோம். இதுக்கு இந்த ப்ராடக்ட்னு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு இது பண்ணலாம். இப்போ நியூண்டு கொடுத்தே நீங்கள் ப்ராக்கெட் கொடுத்தீங்கனாலும் ஓகே. என் அங்கே இது பண்ணிக்கிறதால நியூண்டு கொடுத்தபடி ப்ராக்கெட்டில் எப்படி கொடுத்தாலும் ஓகே. இட் வில் அக்செப்ட். ரைட். இதில் ஏதாவது கேட்க வேண்டியது உங்களுக்கு? இல்லை. ரைட். இப்போ நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இனி என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ஏபிஐ கன்ஃபிகரேஷனை நாங்கள் செய்கிறோம். ஏபிஐன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த மெயின் யூஐயை வந்துட்டு நாங்கள் இது பண்ண போகிறோம். அப்போ யூஐயை நாங்கள் எப்படி செய்கிறோம் நாங்கள் பார்ப்போம். இது ஓகே. இங்கே ஒரு இது ஒன்று இருக்கு. நாங்கள் அதில் கடைசியை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆப் செட்டிங்ஸ், அடுத்தது ப்ரோக்ராம்ஸ். இது ரெண்டும் தான் எங்களுக்கு மெயினாக செய்ய வேண்டிய விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப் செட்டிங்ஸை நாங்கள் பார்ப்போம். இப்போ ஆப் செட்டிங்ஸில் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். இப்போ இது வந்துட்டு நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு போட்டு டிப்ளாய்மெண்ட்டுக்கு நாங்கள் வேறு மாதிரி செய்வோம். அதை அப்படி மைக்ரேட் பண்ண ப்ரோக்ராம் நாங்கள் வேறு மாதிரி செய்வோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் டேட்டாபேஸை வியூ பண்ணுறது SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ சார். மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்றால் இதுலேயும் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. என்னத்தில் என்னோட VS கோட்லேயும் இருக்குது சர்வீஸ் ஒன்று. அதையும் யூஸ் பண்ணலாம். அதற்கு டேட்டாபேஸ் ப்ராஜெக்டுக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ கரண்ட்லி நான் யூஸ் பண்ணுறது இதுதான். என்னத்தை what you call Azure Data Studio. ஆனால் இது வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகுது. இந்த data will be retired on February 20, 2016. அப்போ இதுக்கு பதிலாக தான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே எடுத்து கண்டிக்கிறாங்க. டேட்டாபேஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே எடுத்து கண்டிக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே நாங்கள் SQL டேட்டாபேஸை இது பண்ணிங்கன்னு சொன்னால் சாரி சார், இந்த அஷ்யூரன் மற்றது டாக்குமெண்டேஷன் ரெண்டும் இதுக்குள்ள வருமா, இல்லாட்டி அது என்ன மாதிரி சார்? அது கொஞ்சம் படிக்கணும்னு என்ன சார் செய்யணும்? விளங்க இல்லை. இந்த அஷ்யூரும் மற்றது இந்த டாக்குமெண்ட் எழுதுறதும் கொஞ்சம் படிக்கணும். செப்பரேட்டா கவர் பண்ணுவேன். டிப்ளாய்மெண்ட் கவர் பண்ணுவேன். ஐஸ்வர்ல இப்படி டிப்ளாய்மெண்ட் செய்யறப்ப CI/CD கொஞ்சம் கவர் பண்ணுவேன். நீங்க டீட்டெயிலாக தான் படிக்க வேண்டி வரும். டீட்டெயில் பார்ப்போம். நான் அதுக்குரிய ஏதாவது செய்யலாமான்னு பார்ப்போம். ஓகே சார். ஓகே ரைட். இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது நாங்கள் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்ன்றா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். வேறு அங்கே இப்படி இருக்குன்னா இது ஓட்டோவா வருது. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டிஃபால்ட் கனெக்ஷன். இங்கே சர்வர் இப்போ இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே இந்த நேமை கொடுத்துருக்கேன், டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட சர்வர் நேம் வந்துட்டு எப்படி கொடுத்தீங்களோ அப்படி கொடுத்துருவாங்க. POST-DB trusted connection to multiple trusted connection to trusted server கொடுக்கலாம். Trust server certificate. இந்த trust server certificate
டிபிகே இது டிப்ளாய்மெண்ட்டே கொடுக்குறல நாங்கள் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் ட்ரஸ்ட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். ட்ரூன்னு கொடுப்போம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்கள் இங்கே கொடுக்குறல. இப்போ நாங்கள் டிப்ளாய்மெண்ட்டுக்கு டெவலப்மெண்ட்டில் ஜஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ டிப்ளாய்மெண்ட்டில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அது சீக்ரெட், யூசர் சீக்ரெட்டாக தான் நாங்கள் கொடுப்போம். இப்போ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் யூசர் சீக்ரெட்டாக ஸ்டோர் பண்ணணும். நாங்கள் அஷூர்லேயோ இல்லைண்டா லோக்கலாகவே நாங்கள் யூசர் சீக்ரெட்டாக க்ரியேட் பண்ணி வச்சோம்னு சொன்னால் யாரும் பார்க்கல. சார் அந்த ஆத்தென்டிகேஷன் கவர் பண்ண மாட்டேன் சார். விளங்கல ஆத்தென்டிகேஷன் கவர் பண்ண மாட்டேன். authentication off பண்ணிப்படுமோ. இப்போ நான் இதை செஞ்சதுக்கு பிறகு கண்ட்ரோலரை கொஞ்சம் செஞ்சுட்டு கண்ட்ரோலரை இது பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணலாம். ஃபைனலாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட ஒத்தன்டிகேஷனை வந்துட்டு நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதில் லொகின்ஸ் அந்த இதில் வந்துட்டு ரோல் எப்படி கிரியேட் பண்ணுற ஆத்தரைசேஷன் வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வாட் அபவுட் டுமாரோ? நான் மிஸ் ஆகிருக்கு நினைக்கிறேன் கிளாஸ் வந்துட்டு. இப்போ நாளைக்கு நல்லா எனக்கு இஷ்யூ இருக்கு. எனக்கு ஓகே சார். நாளைக்கு நாளைக்கு ஓகே சார். நாளைக்கு 8 மணிக்குண்டா ரைட். அப்போ நம்ம அப்படி பார்ப்போம் ஷாலா. இப்போ இதை ஓகே. முடிச்சுட்டு மத்தாக்கள்கிட்ட இருக்க கேட்டா எனக்கு அவங்க இப்போ இது நான் சொல்லிட்டேன் வந்துட்டு, அப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் ஒன்று பண்ணணும். ஓகே, பிரச்சனை இல்லை. டைம் ஓகே 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 இல்லைன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் பண்ணட்டும். ஸோ we can start it tomorrow சேம் டைம் 8 o'clock. நான் அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட அந்த டீம் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இஷ்யூ ஒன்றும் இல்லை தானே? எனக்கு இல்ல டீம் சார். டீம் தான் நல்ல நினைக்கிறேன். எனக்கு கன்வீனியன்ட் டீம் வந்துட்டு அப்போ ஜூம் வந்துட்டு இடைக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். டீம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ ஐ வில் சென்ட் யூ கனெக்ஷன் ஓகே பெர்மனன்ட் கனெக்ஷனாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ வில் see you tomorrow. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ்.